இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பினால் எங்களுக்கு வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆக சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும்
எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 467வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்செயல் என்ற அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல் என்பார்கள். அந்த செயலிலும் நற்செயலாக ஒவ்வொரு செயலும் அமையும் பொழுது நமது வாழ்வியல் பயணம் என்றென்றும் அதிசிறந்த நிலைகளை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு வித்தாக எப்பொழுதும் அமைகின்றது. அவ்வரிசையில் இன்று எழுத்தாளர் ராஜேஸ்வரி அவர்கள் தாம் எழுதிய படைப்பு இதயத்தின் மொழி, ஆம், இதயத்தின் மொழிகள் புரிந்துவிட்டால் இந்த உலகில் அனைத்தும் புரிந்துவிடும் என்று ஒரு கவிஞர் வெகு அழகாக குறிப்பிடுவார். அத்தகையதோர் அழகியதோர் தலைப்பின் கீழ் அற்புதமான சிறப்புரையை தமது பிறந்த நாள் சிறப்புரையாக நமது தளத்தில் பகிர்வதற்காக இணைந்துள்ள அன்பு சகோதரி அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் என் நிகழ்விற்கு அவரை வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. நிறைய சமுதாயம் சார்ந்த முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்களின் ஒவ்வொரு முயற்சிகளும் ஆக சிறந்த வெற்றி அடையவும், அதன் வாயிலாக நிறைய சாதனைகளையும் அந்த சாதனைகளின் மணிமகுடமாக நிறைய சரித்திரங்களையும் படைத்திட சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவரை மனதார வாழ்த்துவதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை அன்பு சகோதரி அவர்களின் இதயத்தின் மொழி என்ற ஒரு அற்புதமான சிறப்புரை வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. சகோதரர் கேக்குதுங்களா? தெளிவாக கேக்குதுங்க சகோதரி, நீங்க நன்றி நன்றி. இன்றைய தினத்தை இனிமையாக தொடங்குவதற்கு வாய்ப்பினை தந்த இந்த பிரபஞ்ச பெருவெளிக்கும் சரித்திரம் படைப்போம் தளத்திற்கும் சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களுக்கும் மற்றும் மிகச் சிறந்ததொரு காலையை உங்களுக்கும் எனக்கும் அமைய வேண்டும் என்னும் வேண்டுதலோடு இங்கு வந்து இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியும் வணக்கங்களும். பேசுறவங்களுக்கு பேசுறதுக்கு சந்தோஷம், குழந்தைக்கு அதோட விளையாட்டு சாமானை பற்றி பேசுனீங்கன்னா சந்தோஷம். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க என்ன முயற்சி எடுக்கிறாங்களோ அந்த முயற்சிகளை பற்றி பேசுறதுக்கு சந்தோஷம்.
அந்த மாதிரியான சந்தோஷங்கள ஒவ்வொருத்தங்களுக்கும் குடுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சரித்திரம் படைப்போம் தளம் இயங்குறதா தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா, இதுக்கு வரக்கூடிய ஆளுமைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல சமுதாயத்துல மாற்றத்த கொண்டு வராங்க. சமுதாயத்துல மாற்றத்த கொண்டு வராங்கன்னா, அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய மாநிலத்திலும், நாட்டிலும், உலகத்திலும் மாற்றங்கள் வருது. இந்த மாதிரியான சின்ன, சின்ன, சின்ன மாற்றங்களும், சின்ன, சின்ன முயற்சிகளும் இணைந்து தான் உலகம்ன்றதே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவோ பறந்து விரிஞ்சு நெறைய 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 முன்னேற்றங்கள் அடைஞ்சு மிகச்சிறந்ததா இயங்கிக் கொண்டிருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருடைய முயற்சிகளை பத்தியும் பேசணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பினை நெறைய பேருக்கு இன்னைக்கு 467வது நாள் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 466 நாட்கள் மிகச்சிறந்த விஷயங்கள பத்தி பேசியிருக்கு இந்த தளம். அதற்காக இந்த தளத்தில் இணைவதில் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சியும், பெருமையும். உலகத்தில் சிறந்த சொல் செயல். ஆனா, ரொம்ப பேருக்கு அவங்களுக்கு ரொம்ப புடிச்ச வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய பேர். ரொம்ப புடிச்ச நாள் என்ன அப்படின்னு கேட்டா, என்னோட பிறந்த நாள். அவங்களுடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அப்படின்ற ஒரு விஷயம் நினைக்கும்போதே, ஆ ச்சே! ஏதோ ஒரு ஸ்பெஷல். அந்த ஒரு சின்ன ஒரு குழந்தை பருவத்துக்கு போயி, சின்ன வயசுல என்ன பண்ணோம் அந்த பிறந்த நாள்ல, அந்த மாதிரியான எண்ணம் யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் வந்து போறத தவிர்க்க முடியாது. சில நேரங்கள்ல பிறந்த நாட்கள் கொண்டாட்டங்களாக அமைந்திருக்கும். சில நேரங்களில் அது வழக்கம் போல பலருக்கான போராட்ட நாட்களாக போயிருக்கும். எப்படி போயிருந்தாலும் அந்த நாளில் ஒரு சின்ன ஐ அம் ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு சின்ன எண்ணம். ஏன்னா இவ்ளோ பெரிய பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடி, கோடி, கோடிக்கணக்கான, மில்லியன் கணக்கான உயிர்கள் தோன்றி மறைஞ்சு போயிருக்கக்கூடிய ஒரு இடத்துல, நாமளும் ஒரு உயிரா மிகப்பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தோன்றுன அந்த சிறந்த நன்னாள், அதிலிருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி, நம்மள வாழ்க்கையில முன்னேத்திக்கிட்டு வந்து இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன்னா, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இருக்கக்கூடிய போராட்டங்களும், கஷ்டங்களும், வெற்றிகளும், மகிழ்ச்சியும் அவங்கவங்களுக்கு மட்டுமே தான் தெரியும். ஒரு மகிழ்ச்சினா, உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருக்கிற விஷயத்த நான் சாதாரணமா எடுத்துக்குவேன். நான் வந்து, ஆஹா! இது எனக்கு பெரிய சாதனைன்னு நினைக்கக்கூடிய விஷயத்த நீங்க, ஆஹா! இவ்வளதானா? அப்படின்னு தோணக்கூடும். ஏன்னா, மகிழ்ச்சி என்பது அவரவருக்கான மனதில் தோன்றுவது. அதே மாதிரி போராட்டம் அப்படிங்கிறது பல நேரத்துல ஒரு சில விஷயங்கள் இத ரொம்ப சுலபமா செஞ்சுட்டு போயிடலாமே. இவங்க ஏன் இந்த விஷயத்துக்கு கஷ்டப்படுறாங்கன்னு நமக்கு வெளியில இருந்து பார்க்கும்போது தோணும். ஆனா அவங்க அந்த போராட்டத்துக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அது எவ்ளோ அதுல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு. அது ஏன் அவங்க அத கரெக்ட்டா முடிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரியான மகிழ்ச்சியும், போராட்டமும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை என்னுடைய மனதுக்கு திருப்திகரமானதாக, என்னை சுற்றியுள்ளவர்களுக்கு பயனுள்ளதாக அமைத்துக் கொள்கிறேன். நான் வாழ்க்கை ஓட்டத்தில் நகர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னாவே, அது பெரிய சாதனை. அந்த சாதனைய நம்ம தொடங்கின நாள் தான் நம்முடைய பிறந்த நாள். அந்த மாதிரியான ஒரு நாள மனசுல வச்சு, நம்ம ஸ்பெஷலா வச்சுக்கிறதுன்றது வேற. அந்த மாதிரியான ஒரு நாள மனசுல வச்சு, உங்க பிறந்த நாளை ஒட்டி நீங்க உங்களோட கருத்துக்கள வந்து தளத்துல பகிர்ந்துக்குங்கன்னு எல்லாரையும் வரவேற்கிறதுன்றதும் ஒரு சிறப்பானது ஒரு முன்னெடுப்பு. ஒரு மிகச் சிறப்பானது ஒரு எண்ணம். மகிழ்வானது ஒரு எண்ணம். மகிழ்வித்து மகிழக்கூடிய ஒரு எண்ணமாகவே எனக்கு தோன்றுகிறது. அதற்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இன்னைக்கு எத பத்தி பேசலாம் அப்படின்னு யோசிச்சப்பவே, இதயத்தின் மொழி. சகோதரர்களுமே சொன்னாங்க, இதயத்தின் மொழி நல்ல தலைப்பு தானே சகோதரி. கண்டிப்பா. ஏன்னா, இதயத்தின் மொழின்ற வார்த்தை வந்து நான் ஒரு பயிற்சியாளரும் கூட, ஒரு மனிதவள மேம்பாட்டு பயிற்சியாளரும் கூட. ஸோ நெறைய இடங்கள்ல மனிதவள மேம்பாடோ, இல்ல ஒரு நிறுவனம் வந்து மிகச் சிறப்பாக இயங்கணுமோ, இல்ல ஒரு மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற இடத்திலிருந்து முன்னேறி வரணுமோ, இல்ல ஒரு குடும்பத்துல பிரச்சனைகளே இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளோ, பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்குமோ இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துலருந்தும் வெளியில வரணும் அப்படின்னா, நெறைய இடங்கள் நான் சொல்லக்கூடிய வார்த்தை ஆங்கிலத்துல சொல்லணும்னா, எம்பத்தி. ஆங்கிலத்துல ஒரே மாதிரியான 2 வார்த்தைகள் இருக்கும். சிம்பத்தி அண்ட் எம்பத்தி. ஸோ சிம்பத்தினா உங்கள்ல பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். சிம்பத்தின்றது வந்து அடுத்த உயிர்கள் மேல பார்த்து கருணை, ஐயோ! அந்த உயிர் கஷ்டப்படுது பாவம். அடடா! அது கஷ்டப்படுது அப்படின்னு பார்த்துட்டு போறது சிம்பத்தி. அது என்ன விதமான கஷ்டத்த அனுபவிக்குது அப்படின்றத தானும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் எம்பத்தி.
செடி காயுதுன்னு சொல்லிட்டு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு போகிறதுன்றது செடி மேலே இருக்கக்கூடிய பயிர்கள் மேலே இருக்கக்கூடிய சிம்பத்தி. ஆனால் வள்ளலார் வாடிய பயிரை காணும் போதெல்லாம் வாடினேன், பயிர் வாடி போச்சுன்னு அதுக்கு தண்ணி ஊற்றிட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு யோசிக்காம, வாடிய பயிரை காணும் போதெல்லாம் தானும் வாடினேன். அந்த பயிர் தண்ணி இல்லாமல் என்ன ஒரு கஷ்டத்தை அனுபவிக்குதுன்றத நானும் அதே மாதிரியான ஒரு கஷ்டத்தை நானும் அனுபவிக்கிறேன்னு வள்ளலார் சொன்ன ஒரு விஷயம்தான் எம்பத்தி. நிறைய நேரங்களில் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காகட்டும், இல்லை நிறைய ஒரு உறவுகள் முகிழ்க்கிறதுக்காகட்டும், எனக்கு உன்னை தெரியும் அப்படின்னு சொல்றதை விட எனக்கு உன்னை புரியும் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய மாற்றங்களை கொடுத்துருக்கு. நான் வந்து நேரடியாக ஒரு சிலர்கிட்ட ஒரு சில நிறுவனங்களில் பயிற்சி எடுக்கும்போது இந்த வார்த்தைகளை சொல்லி பாருங்க, உங்கள் குடும்பத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி பாருங்கன்னு சொல்லி, உன்னை தெரியும் அப்படின்னு சொல்லும்போது அதற்கான அர்த்தம் பல நேரங்களில் தவறாக கூட எடுத்துக்கப்படுது. நீ உன்னுடைய பாசிட்டிவும் தெரியும், உன்னுடைய நெகட்டிவும் தெரியும், நீ யாருன்னு எனக்கு தெரியும், உனக்கு பின்னாடி எவ்வளோ திமிர் இருக்குது, உனக்கு பின்னாடி என்ன குற்றங்கள் இருக்குன்றதும் எனக்கு தெரியும், அந்த மாதிரியான புரிதல் கூட சில நேரங்களில் வந்துடுது. ஆனால் அதே நேரத்தில் எனக்கு உன்னை புரியும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நீ கடந்து வரக்கூடிய சந்தோஷங்களையும் நீ கடந்து வரக்கூடிய கஷ்டங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எவ்வளோ முயற்சி ஒவ்வொரு விஷயத்துக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கிறன்றதும், இந்த விஷயத்தை நீ எப்படி சிறப்பாக செஞ்சேன்றதும், இந்த விஷயத்தை எப்படி உன்னால் சிறப்பாக செய்ய முடியாமல் போச்சு, அதன் பின்னால் இருக்கக்கூடிய நியாயமான காரணங்கள் என்ன என்பதும், அது அனைத்தையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு ஒரே ஒரு சின்ன சொற்றொடரில் சொல்லக்கூடிய விஷயம்தான் எனக்கு உன்னை புரியும். அந்த ஒருவரின் மனதை, ஒருவரின் செயல்களை, ஒருவரின் நிலைமையை இன்னொருவர் புரிந்து கொள்வதை தான் ஆங்கிலம் எம்பத்திங்குது. எனக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து என்னன்னா, எம்பத்தின்றதுக்கு இந்த இதயத்தின் மொழின்ற வார்த்தை கொஞ்சம் தமிழ் மொழி மாற்றமாக இருக்கக்கூடும். ஏன்னா நிறைய நேரங்களில் நான் வந்து இந்த எம்பத்தின்ற வார்த்தைக்கு தமிழ் மொழி மாற்றம் தேடி இருக்கேன். பட் எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கல. நான் இந்த இதயத்தின் மொழி புத்தகத்தை எழுதின போது எனக்கு தோணுன ஒரு விஷயம், இந்த மாதிரியான புரிதல் இந்த அத்தியாயத்துக்கு வைத்த தலைப்பு தான் நான் வந்து எம்பத்தின்றது. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில். சகோதரர் அவர்கள் கூட சொன்னார், அது ஒரு சிறந்த ஒரு நல்ல திரைப்பட பாடல். அப்போ அந்த இதயத்தின் மொழி அப்படின்ற வார்த்தை வந்து இதயம் பேசக்கூடிய வார்த்தை. இதயம் எப்போதும் உண்மையைத்தான் பேசும். நாக்கு பேசும்போது மனசுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டங்களை, நல்லதை கெட்டதை எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு எதிரில் இருக்கிறவங்க யாரோ அதற்கு ஏற்ற மாதிரி நாக்கு மாற்றி மாற்றி பேசும். எதிரில் இருக்கிறவங்க எனக்கு தேவை அப்படின்னா ஒரு மாதிரி பேசும், தேவை இல்லைன்னா ஒரு மாதிரி பேசும். நான் வந்து சந்தோஷமா இருந்தாலும் அந்த இடத்துல நான் கொஞ்சம் ஒரு டல்லா இருக்க வேண்டிய தேவை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி மனசு மாறாது, உதடுகள் மாற்றி பேசும். அதே நேரத்தில் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது கூட ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எவ்வளோ வேணால் டயர்டாக இருந்திருக்கலாம், எவ்வளோ வேணால் கஷ்டமாக இருந்திருக்கலாம், கல்யாண வீட்டில் போய் நம்ம சோகமாக டல்லாக உட்காந்துருக்க மாட்டோம். அந்த இடத்துல போய் எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு மகிழ்ச்சியை அந்த இடத்துல பரப்ப முடியுமோ, எந்த இடத்துல அவங்களோட கை கொடுத்து ஒரு தோழமையும் நட்பையும் உறவையும் பேண முடியுமோ அதை பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ அந்த இடத்தில் உதடுகள் பேசக்கூடிய வார்த்தைகள் நம்முடைய மனம் பேசுவதிலிருந்து வேறுபட்டு பல நேரங்களில் பேசக்கூடும். சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுப்புறம் எப்படி இருக்குன்றதை வச்சு உதடுகள் பேசும். ஆனால் மனம், இதயம் பேசுறதுன்றது நாம் என்ன உணர்கிறோம், அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம், அது நமக்கு எப்படி ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதா, கோபத்தை கொடுக்குதா, என்ன கொடுக்குதுன்றத பற்றி பேசும்போது அதை மட்டும்தான் மனம், இதயம் நேரடியாக பேசும். எனவே இதயத்தின் மொழி என்பது எப்போதும் நேர்மையானதாகவே இருக்கும். நாம பேசக்கூடிய இதயத்தின் மொழி எல்லா நேரங்களிலும் நேர்மையானதாகவே இருக்கும். கண்டிப்பா சந்தோஷம். அதே நேரத்துல மற்றவர்கள் பேசக்கூடிய இதயத்தின் மொழியை நாம எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர்களுடைய ஒரு மிகச்சிறந்த உறவை பேண முடியும். பல நேரங்கள்ல ஒரு விஷயத்தை என்ன விஷயம் பேசப்படுது அப்படின்றத விட என்ன மாதிரியான முறையில் அந்த விஷயம் சொல்லப்படுது அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் நம்ம யார்கிட்ட சொல்கிறோமோ அவங்களுக்கு போய் சேருதா சேரலையா, அவங்க அதை சேர்ந்தாலும் அதை ஏற்றுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றதுல வந்து ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்குது. ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயம்தான். ஒரு நம்ம பள்ளி நாட்கள் ஆகட்டும், இப்போவே கூட நம்முடைய நெருங்கிய தோழமை ஒருத்தங்க திடீர்னு வந்து என்னடி பண்ணுற, எருமை மாடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக கோவம் வராது.
என்ன அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே தான் பேச போறோம். இல்ல வேற ஏதோ ஒண்ணு. அவங்க என்ன பேசுறாங்களோ அதுக்கு நம்ம சரியான பதில் குடுக்க போறோம். அவங்களோட தொடர்ந்து உறவ பேணி சந்தோஷமா தான் இருக்க போறோம். ஸோ அந்த எரும மாடுன்ற 2 வார்த்தை தான். ரொம்ப கலோக்கியலா சொல்லணும்னா. ஆனா அந்த வார்த்தைய நம்முடைய மிகச்சிறந்த தோழியோ, தோழனோ சொல்லும்போது, அது வந்து நமக்கு அது ஒரு சாதாரண ஒரு விஷயமா தெரியுது. ஆனா அதே வார்த்தைய வேற யாராவது ஒருத்தர், நம்மோட ரொம்ப நெருக்கம் இல்லாத ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அப்படின்றபோது, அந்த வார்த்தை அதனுடைய நேரடி அர்த்தம் என்ன? அதுக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான அர்த்தம் என்ன? அப்படின்ற விஷயத்துல அது புரிந்து கொள்ளப்படுகிறது. அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்படி ஏத்துக்கும்போது, அது வந்து பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள உண்டாக்கி குடுத்துருது. ஸோ அதே வார்த்தை தான். ஆனா ஒரே வார்த்தைய யாரு சொல்றாங்கன்றத வச்சு, என்னுடைய இதயம் எப்படி எடுத்துக்குது? என்னுடைய இதயம் அவர்களுடைய வார்த்தையை ஒரு எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமாக, அவங்க என் கூட இருக்கக்கூடிய நெருக்கத்த இன்னும் கொஞ்சம் அதிகமா பறைசாற்றக்கூடிய ஒரு விஷயமா, அந்த எழுத்துக்கள, அந்த வார்த்தைகள எடுத்துக்குது. ஆனா, அதே நேரத்துல வேற ஒருத்தங்க எனக்கு பிடிக்காதவங்களோ, இல்ல என்னோட அந்த அளவுக்கு க்ளோஸா இல்லாதவங்களோ, இல்ல அதே தோழமையே வேறொரு சூழல் சரியில்லாத அவங்க மேல ஒரு கோவமோ, ஒரு மனத்தாங்கலோ இருக்கக்கூடிய ஒரு நேரத்திலயோ, அந்த வார்த்தைய பயன்படுத்துறாங்க அப்படின்னா, அப்போ கண்டிப்பா அது ஒரு தவறான ஒரு விஷயமாக, அது உறவு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக பல நேரங்கள்ல ஏற்பட்டு போயிருது. ஸோ இதயத்தின் மொழி அப்படிங்கிறது, இதயம் வெறும் சொற்களையும், என்ன ஒரு லாங்குவேஜ் பேசுறோம், என்ன விதமான மொழி, அது தமிழா, ஆங்கிலமா, ஹிந்தியா, இல்ல வேற ஏதாவது ஒரு அயல்நாட்டு மொழியா, எந்த மொழியில பேசுறோன்றது முக்கியம் இல்ல. நீங்க என்ன விதமான நோக்கத்தோடு பேசுகிறீர்கள்? அப்படின்றத தான் இதயத்தின் மொழி புரிஞ்சுக்கும். தெளிவா இதயம் புரிஞ்சுக்கும். ஆனா, நாம அடுத்தவங்க கிட்ட புரிஞ்சுக்கிறது நமக்கு ஒரு சுலபமான விஷயமாக இருக்குது. ஆனா, பல நேரங்கள்ல அவர்களுடைய இதயம் புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் நாம் பேசும்போது தான், அவர்கள் நம்ம என்ன சொல்றோமோ அத கேட்பாங்க. நம்ம சொல்ல வர விஷயம் அவங்களுக்கு தெளிவாகவே போய் சேரும். ஒரு நம்ம குழந்தை இருக்கு. குழந்தை வந்து படி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இன்னைக்கு அதுவும் இந்த கொரோனா காலகட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய அழுத்தம் என்ன வந்துருச்சுன்னா, "ஐய்யய்யோ! குழந்தைக்கு 2 வருஷம் படிப்பு கெட்டு போச்சு. அவங்க 2 வருஷம் படிப்புல பின்தங்கிட்டாங்க, கல்வியில பின்தங்கிட்டாங்க. அந்த 2 வருஷத்துல படிக்க வேண்டிய விஷயங்கள் 2 வருஷத்துல அவங்க எந்த அளவுக்கு மேம்படுத்திக்கணுமோ, அந்த விஷயங்கள அவங்களுக்கு அதிகமா குடுத்து, வேகமா அவங்கள முன்னோக்கி நகர்த்தணும்ன்றது பெற்றோர்களுக்கும், ஆசிரியர்களுக்குமான எண்ணமாக இருக்கு. ஆனா, பெரும்பாலான குழந்தைகளுக்கான எண்ணமா, நான் நெறைய பள்ளி, கல்லூரிகள்ல பயணிக்கிறதுல, நான் பெரும்பாலான குழந்தைகளோட எண்ணமா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, 2 வருஷம் நாங்க ஜாலியா வீட்ல இருந்துட்டோம். 2 வருஷத்துல எங்களுக்கு படிச்சதெல்லாம் மறந்து போச்சு. படிக்கிற பழக்கமே மறந்து போச்சு. காலையில நேரத்துல எழுந்திருச்சு, ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எழுந்திருச்சு, தயாராகி பள்ளிக்கு போயி, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பள்ளியில உட்கார்ந்திருந்து, பாடங்கள உட்கார்ந்து கவனிச்சு, திரும்ப அதுக்கு வீட்டுக்கு வந்து அந்த பாடங்கள திரும்ப நான் படிச்சு பார்த்து, அந்த ஒரு வழக்கமான முறை, ரொட்டீன் லைஃப் அப்படிங்கிறது எங்களுக்கு மறந்து போச்சு. 2 வருஷம் நாங்க என்ஜாய் பண்ணிட்டோம். அப்போ இன்னைக்கு வந்து நீங்க அதுக்கும் சேர்த்து வேகமா ஓடு அப்படின்னு சொன்னா, எங்களால எப்படி ஓட முடியும்? எங்களுக்கு வந்து ஒரு ஒரு ரிலாக்சேஷன் குடுங்க. எங்களுக்கு ஒரு டைம் குடுங்க. நாங்க மெதுவா தான் வருவோம். அப்படின்ற தெளிவான மனநிலையில நெறைய குழந்தைங்க இருக்காங்க. ஆனா பெற்றோர்கள், "இல்ல நீ ஏற்கனவே ஓடிட்டு இருந்த வேகத்த விட வேகமா ஓடுனா தான் நம்ம வந்து பழைய இடத்தையாவது பிடிக்க முடியுன்ற மனநிலையில பெரும்பாலான பெற்றோர்கள் இருக்காங்க. இதனாலேயே நெறைய நேரங்கள்ல பெற்றோர்களுக்கும், பிள்ளைகளுக்குமான புரிதல் அப்படிங்கிறது நெறைய தடைப்படுது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கும், குழந்தைகளுக்குமான புரிதலும், பிரச்சனைகளும் இப்ப ரொம்ப அதிகமா வர மாதிரி பார்க்குறேன். நெறைய ஆசிரியர்கள் வந்து என்கிட்ட அது கல்லூரி ஆசிரியர்களாகட்டும், இல்ல பள்ளி ஆசிரியர்களாகட்டும், அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி இருந்த குழந்தைகள் வேற மாதிரி இருந்தாங்க. கொரோனா காலத்துக்கு அப்புறம் வர குழந்தைகள் வேற மாதிரி இருக்காங்க. ஏன்னா, கொரோனா காலத்துக்கு அப்புறம் வரக்கூடிய குழந்தைகள், அவங்க இப்ப பள்ளியில படிக்கிறவங்களாகட்டும், கல்லூரியில படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாகட்டும், அவங்களுக்கு பெருசா சொசைட்டியுடைய சமுதாயத்தோடு இணைந்து பழகுவதற்கான வாய்ப்புன்றது அந்த 2 வருடங்கள்ல ரொம்ப குறைஞ்சு போச்சு.
இப்போ சமுதாயத்தோடு அதிகமாக இணைந்து பயணிக்காமல், நான், என்னுடைய அப்பா, அம்மா, என்னுடைய சகோதர, சகோதரிகள், பக்கத்து வீட்டுக்கு போறதுக்கு கூட வாய்ப்பு பெருசா கொரோனா காலத்துல கிடைக்கவே இல்ல. ஸோ, நான், என்னுடைய குடும்பம். இது மட்டும் தான் அந்த குழந்தை பழகின ஒரு விஷயமாக இருந்தது. அப்படி இருக்கும்போது, இன்னைக்கும் அவர்களால் ஒரு நட்புகளோடு ஒரு ஒரு புது நட்புகள ஏற்படுத்திக்கிறதோ, இல்ல மற்றவர்கள புரிஞ்சுக்கிட்டு சமுதாயம் இப்படித்தான், சமுதாயத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம சமுதாயம் என்ன மாதிரியெல்லாம் நடந்துக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கேத்த மாதிரி நம்மளும் நடந்துக்கிட்டா மட்டும் தான் நம்ம ஜெயிக்க முடியுன்ற அந்த எண்ண ஓட்டம்ன்றது இந்த குழந்தைகளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி பல நேரங்கள்ல நான் பின்னூட்டங்கள் ஆசிரியர்கள் கிட்ட இருந்தும், பெற்றோர்கள் கிட்ட இருந்தும் கேட்டுட்டுருக்கேன். ஸோ அந்த இடத்துல குழந்தைகள் ரொம்ப லேக் ஆகக்கூடிய ஒரு விஷயமா, அவங்க கொஞ்சம் இது பண்ண அவங்களால கொஞ்சம் கோப் பண்ண முடியாத விஷயமா நான் என்ன பார்க்குறேன்னா, இந்த இதயத்தின் மொழி, எம்பத்தி. ஏன்னா, நான் என்னுடைய வயதில் இருக்கக்கூடிய, என்னுடைய வயதுக்கு முன்னும் பின்னும் இருக்கக்கூடிய, இல்ல வேறு என்னை விட அதிகமான வயதில் இருக்கக்கூடிய பல மனிதர்களுடன் கலந்து பழகும்போது தான், ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு விதமான பழக்கவழக்கங்களை கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு விதமான பேச்சு வழக்குகள் இருக்கும். அவர்களுடைய செயல்கள் ஒவ்வொரு மாதிரியும் இருக்கும். நெறைய பேர நான் பார்க்கும்போது தான் என்னால புரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு மனுஷனும் வேற வேற மாதிரி இருப்பாங்க. இந்த மனுஷங்க இப்படியும் நடந்துப்பாங்க. இந்த மாதிரியான மனுஷங்களும் இருக்காங்க. அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். பொதுவா அந்த காலத்துல பழைய பழமொழி ஒண்ணு உண்டு. "1000 பேரை கொன்றால் அரை வைத்தியன்னு." அதே மாதிரி பேச்சாளர்களுக்கு சொல்லுவாங்க, "10,000 மேடைகளில் பேசினால் பாதி பேச்சாளன் ஆகலாம்." அப்படின்ற மாதிரியான ஒரு புதுமொழி அண்மையில நண்பர் ஒருவர் சொல்லி கேட்டேன். அப்ப அந்த 10,000 மேடைகளில் பேசினால் தான் நான் பாதி பேச்சாளர் ஆக முடியும்னா, அதே மாதிரி ஒரு குழந்தை இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனுஷங்கள புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு அதிகமான மனுஷங்களோட நான் பழகுறேனோ, அந்த அளவுக்கு வேறு வேறு விதமான மனிதர்களின் நடவடிக்கைகளை பற்றிய, அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை பற்றிய புரிதல் கிடைக்கும். அதெல்லாம் கிடைக்கும்போது தான், "ஓ! இப்படியான மனுஷங்கள்லாம் இருக்காங்களா?" அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த குழந்தைக்கு வரும். அப்போ இதெல்லாம் வாழ்க்கையில இருக்கு அப்படின்னு சொன்னா, நமக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. நமக்கு கிடைச்சிருக்க பெற்றோர்கள் நல்ல பெற்றோர்கள். நமக்கு கிடைச்சிருக்க பள்ளி நல்ல பள்ளி. இதுக்கு நான் என்னுடைய அதிகபட்ச முயற்சியை கொடுத்து என்னால எந்த அளவுக்கு வெற்றி பெற முடியுமோ வெற்றி பெற வேண்டும் என்னும் எண்ணம் அந்த குழந்தைக்கு வர வேண்டும் என்றால், அதிகமான மனிதர்களோடு பழக வேண்டும். அதிகமான மனிதர்களின் இதயத்தின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒண்ணு. ரொம்ப வருஷமா குடும்பத்த தாங்கக்கூடிய, வேலைக்கு போயி குடும்பத்தோட நிதி நிலைமைய சரி செய்யக்கூடிய பெண்களையும் அவர்களுடைய குடும்பத்தினரும் சேர்ந்து கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்ச்சி. ஸோ, அந்த நிகழ்ச்சிய பார்க்கும்போது, ப இன்றைய தலைமுறையில் நெறைய ஒரு 17, 18, 20 வயசு, 25 வயசுல இருக்கிறவங்க வந்து ஜென் இசட் ஃபேமிலி, ஜென் இசட் ஜெனரேஷன் 2000க்கு பின்னாடி பொறந்தவங்கலாம் வந்து ஜென் இசட் எல்லாம் ரொம்ப பொறுப்பில்லாம இருக்காங்க. ரொம்ப ஜாலியா இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களோடது மட்டும் தான் முக்கியமா இருக்கு. தனக்கு என்ன தேவையோ அத அடம் புடிச்சு அத மட்டும் தான் நடத்திக்கிறாங்க. மற்ற மனிதர்களை புரிந்து கொள்வதே இல்லை என்பது பெரும்பாலும் பல நேரங்களில் பலரால் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதுவும் நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு பெரியவங்கள மதிச்சாங்க, டீச்சர்ஸ மதிச்சாங்க, பெற்றோர்கள மதிச்சாங்க. வீட்ல இருக்கக்கூடிய, சுத்தி இருக்கக்கூடிய தாத்தா, பாட்டி அந்த மாதிரியான பெரியவங்கள எல்லாம் இப்பல்லாம் யாரையுமே இந்த புள்ளைங்க மதிக்க மாட்டேங்குது. அதுக்கு என்ன வேணுமோ அத மட்டும் தான் பண்ணுது. அதுக்கு மேல அந்த ஃபோன்ல வச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சுருது. ஆனா, அந்த ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்த பிறகு, அதுவும் முழுசா நான் பார்க்கல. பாதி நிகழ்ச்சி தான் என்னால பார்க்க முடிஞ்சது. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிய பார்த்த பிறகு, அதில் போராடிக் கொண்டிருக்கும், தன்னுடைய குடும்பத்தை தாங்கி நிறுத்திக் கொண்டிருக்கும் ஒவ்வொரு பெண்ணும், அவங்க இந்த ஜென் இசட் 2000க்கு அப்புறம் பிறந்தவங்களா தான் இருக்காங்க. இல்ல 2000 நெருங்கி பிறந்தவர்களா தான் இருக்காங்க. அப்போ அந்த மாதிரியான பெண்கள் எவ்ளோ கஷ்டங்கள நான் அனுபவிக்கிறேன். காலையில 6 மணிலேருந்து ராத்திரி 9 மணி வரைக்கும் நான் நின்னுட்டு இருக்கிறேன். நின்னுட்டே தான் என்னோட வேலை. மணிக்கணக்குல நான் டிராவல் பண்றேன். இந்த மாதிரியான விஷயங்கள சொல்லும்போது, என்னால ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்க முடியாது. ஒரு நாள் விடுமுறை எடுத்தாலும் என்னுடைய குடும்பத்துக்கு வரக்கூடிய பணம்ன்றது குறைஞ்சு போயிடும். அப்ப இந்த மாசம் செலவுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஒரு ரூ. 500 ரூ. 1000 குறைஞ்சதுன்னா கூட, என்னால இந்த மாசம் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான அத்தியாவசிய செலவுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது. நான் வாங்கியிருக்க கடனுக்கு வட்டி நான் அதிகமா கட்ட வேண்டி வரும். மிகப்பெரிய ஒரு
கடன் என்னுடைய குடும்பம் வாங்கி வச்சிருக்குது. அந்த குடும்பத்தை நான் தான் தாங்க வேண்டும். அந்த கடனிலிருந்து என் குடும்பத்தை நான் தான் வெளியில் கொண்டு வர வேண்டும். எனக்கு இவ்ளோ பின்னாடி ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. ஆனாலும் எனக்கு வேற வழி இல்ல. நான் முழுசா வேலை செய்யணும். என்னுடைய எதிர்காலத்த பத்தி நான் பிளான் போடுறதுக்கான எனக்கு வழியே கிடையாது. இன்னைக்கு என் குடும்பத்த காப்பாத்துறது மட்டும் தான். ஒரு 20 வயசு, 22 வயசு, 25 வயசுல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோ, பையனோ, என்னுடைய எதிர்காலத்துக்கு பெருசா என்னால திட்டமிட முடியாது. என்னுடைய எதிர்காலத்தில் நான் இப்படியெல்லாம் ஆகலான்ற ஆசை எனக்கு இருக்கு. ஆனா, ஆசைப்பட மட்டும் தான் முடியும். அது கண்டிப்பா என்னால செய்ய முடியாது. ஏன்னா, என்னுடைய குடும்ப சூழல் இப்படி. இந்த குடும்பத்த காப்பாத்துறது என்னுடைய கடமை. என் குடும்பத்த பழைய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்துறது என்னுடைய கடமை. அதுக்காக நான் எவ்வளோ வேணாலும் உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னும் கஷ்டங்களையும் நான் சந்திச்சாலும் சரி, என் குடும்பம் நல்ல நிலைமைக்கு வந்தா போதும். இந்த மாதிரியான இளைய தலைமுறையும் நெறைய பேர் இருக்க தான் செய்றாங்க. ஸோ அவங்கலாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இதயத்தின் மொழியை அவர்கள் தெளிவாக புரிந்திருக்கிறார்கள். அவர்கள் குடும்பம் என்ன கஷ்டப்படுது. ஏன்னா, அதே அந்த பொண்ணும், பையனும் அந்த வயசுல இருக்கக்கூடியவங்க, அவங்க குடும்பத்த காப்பாத்துறதுக்காக அவ்வளோ செய்யணும்னு கூட அவசியம் இல்ல. ஓகே, நான் படிச்சுட்டேன், எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு, நான் வெளியூர் போனேன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு சம்பளம் வரும். என்னுடைய தேவைகளை நிறைவேத்தி முடிச்சுட்டு மீதி இருக்கிற காச நான் குடும்பத்துக்கு குடுக்குறேன். நீங்க நீங்க வந்து சமாளிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா, அதே நேரத்துல இல்ல, என் குடும்பத்த காப்பாத்துறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் காப்பாத்தணும். இதுல பொண்ணு, பையன்ற டிஃபரன்சியேஷனே கிடையாது. சில இடங்களில் பெண்கள், சில இடங்களில் ஆண்கள். என்னுடைய குடும்பத்தை என்னுடைய சமுதாயத்தில் உயர்ந்த நிலைக்கு நிலைநிறுத்த வேண்டியது என்னுடைய கடமை. அதுக்கு என்னோட வாழ்நாள்ல எவ்வளவு வேணாலும் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உழைக்கக்கூடிய மனிதர்கள் எல்லா வயதிலும், எல்லா நிலைகளிலும் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் பேசக்கூடிய மொழிகளும், அவர்கள் ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளக்கூடிய மொழிகளும், தன்னுடைய இதயம் என்ன நினைக்கிறதுன்றத இதயத்தின் மொழியாகத்தான் அடுத்தவர்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு நாம என்ன பண்ண முடியும் அப்படின்னு நான் நான் யோசிச்ச போது எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, நாம தினம் வெளியில போறோம். நிறைய சாதாரண நிலையில இருக்கக்கூடியவங்கள சந்திக்கிறோம். ஒரு ஒரு கடைக்கு போறோம்னா, அங்க இருக்கக்கூடிய சேல்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒரு வெளியில ஒரு இப்ப நம்ம ஃபோன்லயே இருக்கோம் அப்படின்னா, ஃபோன்ல கஸ்டமர் கேர் ரிலேட்டடா அடிக்கடி நமக்கு ஏதாவது ஒரு கால் வந்துகிட்டே இருக்குது. இந்த லோன் வாங்கிக்கிறீங்களா? இல்ல இந்த ப்ராடக்ட்ட வாங்கிக்கோங்க. இல்ல இந்த ப்ராடக்ட் எங்க ப்ராடக்ட் பெஸ்ட்டா இருக்கும். இத வாங்கிக்கோங்க. இத ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரியான கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இல்ல பல நேரங்கள்ல நாம வாங்கின ஒரு பொருளுக்காக நாம கஸ்டமர் கேருக்கு கான்டாக்ட் பண்றோம். ஸோ இந்த மாதிரியான இடங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கஸ்டமர் கேர்ல வேலை செய்றவங்க, கால் சென்டர்ஸ்ல வேலை செய்றவங்க, ஒரு துணிக்கடையில வேலை செய்றவங்க, ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் எங்கே போனாலும் அங்கு இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் பலரும் காலையிலிருந்து சாயந்திரம் வரைக்கும் ரொட்டீனான ஒரு வாழ்க்கை. அதுவும் நமக்கு வந்து அந்த கடைக்கு போறோம். நமக்கு ஒரே ஒரு பொருள் தான். ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மள மாதிரி நூத்துக்கணக்கான, ஆயிரக்கணக்கான மனிதர்கள் போயி 100 கேள்வி, 1000 கேள்வி அந்த ஒரு பொருள பத்தி கேட்டுட்டு, 1 மணி நேரம் அந்த பொருள பத்தி அலசிட்டு, என்னன்னே கேட்காம நம்ம பாட்டுக்கு வந்துருவோம். பல நேரங்கள்ல. அது நமக்கு தேவையில்ல. வாங்கணுமா? ஆனா போனா வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா, இல்ல. ஆனா, அதே நேரத்துல நாம உள்ள நுழைஞ்ச உடனே ஒவ்வொரு வாடிக்கையாளரும் அந்த ஒரு விற்பனையாளருக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஓகே. இவங்க வர்றாங்க. இவங்க எவ்ளோ பொருள் வாங்குறாங்களோ, இத வச்சு எனக்கு இன்னைக்கு இன்சென்டிவ் கிடைக்கும். இந்த இன்சென்டிவ் வச்சு என் குடும்பத்தில இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன தேவைய நான் நிறைவேத்திக்குவேன். அந்த அளவுக்கு முழு நம்பிக்கையோட நம்மகிட்ட அவங்க பொருட்கள பத்தி பேசுறாங்க. இல்ல கஸ்டமர் கேர்ல பேசுறாங்கனாலும், அவங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அந்த மாதிரியான முழு நம்பிக்கையோட நம்ம மேல நம்பிக்கை வச்சு தான் பேசுறாங்க. இப்ப எல்லா நேரங்களிலும் அவங்களுக்கு நம்ம பிசினஸ் குடுக்க முடியுமா? எல்லா நேரங்களிலும் அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட்ட நம்ம வாங்க முடியுமான்னா, அது முடியாது. நம்முடைய தேவை இருந்தா மட்டும் தான் வாங்க முடியும். ஆனா, அந்த மாரி நேரங்கள்ல நம்ம என்ன பண்ண முயற்சிக்கலாம்னு எனக்கு தோணுச்சுன்னா, ஒரு ஒரு சேல்ஸ் கேர்லயோ, சேல்ஸ்மேனையோ, இல்ல ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கிட்டயோ நம்ம பேசுறோம், பழகுறோன்ற போது, ஒரு வார்த்தை. "என்னம்மா தண்ணி குடிச்சியாம்மா? என்னம்மா சாப்பிட்டியாம்மா?" அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சின்ன ஹாப்பினஸ். என்னையும் சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாரோ ஒரு தெரியாதவங்க ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு சாப்பிட்டியான்னு கேட்டாங்க. அண்மையில் நான் படிச்ச ஒரு விஷயம். இத பேசும்போது அதுவும் ஞாபகம் வருது. பெரும்பாலான இடங்களில் பெண்கள் எல்லாரையும் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. ஆனா பெரும்பாலான இடங்களில் பெண்கள சாப்பிட்டியான்னு கேட்கறதுக்கு யாருமே கிடையாது.
இந்த ஜெனரேஷன்ல அது நெறைய மாறிக்கிட்டு இருக்கு. ஆனாலும் நெறைய இடங்கள்ல அம்மாக்கள் வந்து "நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியான்னு?" கேட்டுட்டே இருப்பாங்க. நம்ம ஆஃபீஸ் வந்திருக்கோம் அப்டின்னா கூட, அம்மா ஃபோன் பண்ணி லஞ்ச் டைம்ல "சாப்பிட்டியா?" அப்படின்னு எல்லாரையும் கேட்டுட்டே இருப்பாங்க. ஆனா பல நேரங்கள்ல நமக்கு அப்படியே கோவம் கோவமா வரும். ஏன்னா நம்ம இங்க ஆஃபீஸ் டென்ஷன்ல, பிசினஸ் டென்ஷன்ல ரொம்ப பிஸியா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருப்போம். சாப்பிடுறதுக்கு நேரம் இருந்திருக்காது. இல்ல சாப்பிட்டு இருந்தோம் அப்படின்னாலும், சரி ஏதோ ஒண்ணு இந்த நேரத்துக்கு வயித்துக்கு போடணும். இல்ல டேப்லெட் சாப்பிடணும். அதுக்காக இந்த நேரத்துக்கு வயித்துக்கு போடணுன்ற மாதிரி சாப்பிட்டுருப்போம். அந்த நேரத்துல அம்மா பல நேரங்கள்ல ஃபோன் பண்ணி, "என்ன சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கும்போது, நமக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்படி கோவம் வரும். பல நேரங்கள்ல எனக்கெல்லாம் கோவம் வந்திருக்கு. எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். ஃபோன போட்டுட்டு "சாப்பிட்டியா?" அப்படின்னு கேட்கிறீங்க. இவங்களுக்கு இதே வேலையா போச்சுன்னு பல நேரங்கள்ல அம்மாக்களின், அப்பாக்களின் தொலைபேசிய சரி அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய பிள்ளைகள் கூட நெறைய பேர் இருக்காங்க. ஆனா அவர்களுடைய இதயம், அது அம்மாவாகட்டும், அப்பாவாகட்டும், கணவனாகட்டும், மனைவியாகட்டும், பிள்ளைகளாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, நம்முடைய உறவுகளாகட்டும், யாரா இருந்தாலும் சரி, அவங்க நமக்கு ஃபோன் பண்றாங்க அப்படின்னா, நம்ம மேல அக்கறை வச்சு, இவங்க இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? இவங்களுக்கு ஒரு ஒரு நம்மளால முடிஞ்ச ஒரு உதவி என்ன செய்ய முடியும்? ஓகே, சாப்பிட்டாங்களான்னு தெரியல. அவங்க மேல இருக்கக்கூடிய அக்கறைய நம்ம எப்படி காமிக்க முடியும்? சாப்பிடுங்கன்னு சொல்லலாம், தண்ணி குடிங்கன்னு சொல்லலாம், உடம்ப பார்த்துக்கங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் அவங்க நம்ம மேல அக்கறை வச்சு தான் நமக்கு ஃபோன் பண்றாங்களோ, நம்மள கேட்குறாங்களோ. அப்போ அந்த அக்கறை நாம் பல நேரங்கள்ல நமக்கு நம்ம வேலைய கெடுக்கும்போது கோவம் வரும். இதே நம்ம கஸ்டமர் அப்படிங்கிற இடத்துல இருந்து நம்முடைய ஒரு சேல்ஸ் கேர்ளையோ, ஒரு கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவையோ நம்ம கேட்கும்போது, அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரும். இந்த மாதிரியான ஒரு ஓகே. ஒரு ஒரு நீங்க அந்த பொருள வாங்குறோமோ இல்லையோ, இன்னைக்கு என்ன சாப்பிட்டியான்னு ஒரு கஸ்டமர் வந்து கேட்டாங்க தெரியுமான்றது ஒரு சின்ன ஒரு சந்தோஷம். அவங்களுக்கு நம்மளால மேக்ஸிமம் குடுக்கக்கூடிய ஒரே ஒரு சந்தோஷம் அதுதான். ஏன்னா, அவர்களுடைய மனம் ஏங்குவது, அவர்களுடைய இதயம் எப்போதுமே எதிர்பார்த்துக் கொண்டிருப்பது, அவங்க குடும்பத்துடைய, அவங்களுடைய மேம்பாட்டோடு சேர்த்து, எனக்கு ஒரு சின்ன ரெகக்னிஷன் கிடைச்சிடாதா இந்த வாழ்க்கையில? என்னையும் ஒரு மதிச்சு ஒருத்தங்க 2 பேர் என்கிட்டயும் வந்து பேச மாட்டாங்களா? என்கிட்டயும் வந்து எனக்கு ஒரு ரெகக்னிஷன், எனக்கு ஒரு என்ன வந்து ஒரு சின்ன பாராட்டு. இது கிடைக்காதான்றது, அந்த மாதிரியால இருக்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. ஏன்னா, இது நான் ஏன் சொல்றேன்னா, சில இடங்களில் நான் இந்த மாதிரியான விற்பனையாளர்களுக்கான பயிற்சிகளுக்கு போம்போது, அவங்க நெறைய நேரங்கள்ல குறைகளா சொன்னோம். அவங்க எதிர்பார்த்த விஷயங்கள தான் நான் இந்த நேரத்தில நெறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். ஏன்னா, அவர்களுடைய முதலாளிகள் திட்டுவாங்களா? அவங்க வந்து பாராட்டுவாங்களான்னு கேட்டா, நெறைய நேரங்கள்ல அது அவங்களால பாராட்ட முடியாது. ஏன்னா, அவங்க வேலை வாங்குற இடத்துல இருக்காங்க. சில முதலாளிகள் சில நேரங்களில் பாராட்டுவார்கள். ஆனா, முதலாளிகளுக்கோ, இல்ல அவர்களுக்கு மேல இருக்கக்கூடிய மேனேஜர் அவங்களுக்கோ வந்து அந்த பிசினஸ கரெக்ட்டா நடக்க வைக்கணும், அந்த கம்பெனிய கரெக்ட்டா நடக்க வைக்கணுன்றது தான் முதல் முன்னுரிமை. ஆனா, நாம ஒரு கஸ்டமரா போகும்போது, இல்ல ஒரு வெளியிலேருந்து போகும்போது, நமக்கு நம்முடைய தேவைகள அவங்க நிறைவேத்தி குடுக்குறாங்க. ஒரே ஒரு சின்ன சந்தோஷம். அவங்கள சாப்பிட்டியான்னு கேட்கிறதோ, இல்ல வரும்போது ஓகே, சூப்பரா பண்ணீங்க. நல்லா நல்லா சர்விஸ் பண்ணீங்க. நல்லா எடுத்து குடுத்தீங்க. அப்படின்னு ஒரு வார்த்தை பாராட்டிட்டு, ஒரு கை குடுத்துட்டு வரதோ, அது வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடியத விட, இன்னும் ஒரு மைல் எக்ஸ்ட்ராவா ஓடுறதுக்கான ஒரு சின்ன பூஸ்ட் அவங்களுக்கு குடுக்கும். அதே நேரத்துல இந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஜென்ரலா என்ன முடிச்சுட்டு அவங்க அவங்க அத மனப்பாடம் பண்ணி பேசுற மாதிரி பேசினாலும், நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லக்கூடிய பல நேரங்கள்ல அவங்க சொல்லக்கூடிய ஒரு முதல் வரியே நம்ம இந்த பிரச்சனைய சொன்ன உடனே, முதல் வரி என்ன சொல்வாங்கன்னா, "ஆ புரியுதுங்க. உங்க பிரச்சனை என்னன்னு எனக்கு புரியுதுங்க. இந்த பிரச்சனை உங்களுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறோங்க. நாங்க இத சரி பண்ணி குடுக்குறோங்க." இந்த 3 வரிகள் அவங்க நெறைய கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா, அவர்கள் தே வாண்ட் டூ பி எம்பத்தட்டிக் வித் அஸ். எனக்கு என்ன பிரச்சனைங்கிறது உனக்கு புரியுது. உங்க பிரச்சனையை நான் புரிந்து கொள்கிறேன். ரன்னிங் இன் அதர் ஷூஸ். ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க தள்ளி நின்னு புரிஞ்சுக்காத. அவ அவங்களோட ஷூஸ்ல நடந்து பாரு. அப்பதான் அந்த பிரச்சனை என்னன்னு தெரியும் அப்படின்றது பொதுவா சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயம். அந்த கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஜென்ரலா என்ன சொல்வாங்கன்னா, "புரியுதுங்க. இந்த பிரச்சனைய நான் உங்களுக்கு சரி பண்ணி குடுக்குறேன். இந்த பிரச்சனை எனக்கு புரியுது." அவங்களுக்கு புரியுமா, புரியாதான்லாம் தெரியாது. அவங்கள வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்ச வாய்ஸ் மாரி அவங்க சொன்னதே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த 4 வரி தான் அவங்களுக்கு தெரியும். ஆனாலும் அந்த முதல் வரிய நமக்கு கேட்கும்போது, ஓகே இவங்க ஏதோ நமக்கு நல்லது ஒரு சர்விஸ் பண்ண போறாங்கன்ற ஒரு ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை நமக்கு அவங்க மேல வர ஆரம்பிச்சுரும். ஸோ அவங்க
அந்த அந்த வேலைய முடிக்கிறாங்களோ, முடிக்கலையோ, அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டேஷன் இருக்கும். அந்த லிமிட்டேஷனோட மட்டும் தான் அவங்களால வேலை செய்ய முடியும். அதுக்கப்புறம் அவங்களுடைய அத எக்ஸ்பெர்ட் டீமுக்கு தான் அவங்க ஃபார்வர்ட் பண்ற மாரி இருக்கும். சில நேரங்கள்ல நமக்கும் கோபம் வரத்தான் செய்யும். காச போட்டு ஒரு பொருள வாங்குறேன். அந்த பொருள்ல இந்த ரிப்பேர் வருது. இத வந்து செஞ்சு குடுக்க சொன்னா, நீ ஃபோன் பண்ணிட்டு, உன்கிட்ட இருந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. அடுத்த அடுத்த டீமுக்கு எக்ஸ்பர்ட் டீம்லேருந்து பேசுவாங்கன்ற, அதுக்கடுத்து எக்ஸ்பர்ட் டீம்லேருந்து பேசுவாங்கன்ற, எத்தன நாளைக்கு இப்படியே இழுத்துட்டே இருக்கிறீங்க? நான் எதுக்கு காசு போட்டு இந்த பொருள் வாங்கினேன்? இது என்ன சும்மா உங்களோட பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் வாங்கினேனான்னு நமக்கும் கோபம் வரத்தான் செய்யும். ஆனாலும் அவங்க கடைசியில ஹேவ் அ நைஸ் டேன்னு சொல்லும்போது, நாமும் பதிலுக்கு ஹேவ் அ நைஸ் டேன்னு அவங்களுக்கு ஒண்ணு திருப்பி சொன்னோம் அப்படின்னா, அவர்களுடைய இதயம் நிச்சயமாக அந்த நேரத்தில் ஒரு பூ பூக்கும். அது அவங்களுக்கு ஒரு சின்ன எனர்ஜிய குடுக்கும். அந்த எனர்ஜி அவங்கள அடுத்தடுத்த வாடிக்கையாளர்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா பேச வைக்கும். ஒரு பாசிட்டிவிட்டிய நம்ம உலகம் முழுக்க பரப்ப முடியும். ஏன்னா, எல்லாருடைய இதயங்களும் இயங்கும் ஒரே மொழி அங்கீகாரம். அந்த அங்கீகாரம்ன்ற ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா, எல்லாருமே பாசிட்டிவா ஓட ஆரம்பிச்சுருவாங்க. உலகம் முழுக்க பல நேரங்களில் ஒரு நேர்மறையானதாக மாறி போகும். நான் எதிர்பார்க்கிற ஒரு இடத்துல எனக்கு எதிர்பார்க்கிற அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது தான், அந்த அங்கீகாரத்தை கிடைக்கலன்றப்போ ஒரு சிலர் அது எனக்கு கிடைக்கலன்னு சுருண்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் அந்த அங்கீகாரத்தை நான் எப்படியாவது பெற்றே தீருவேன் என்னும் முடிவை எடுப்பார்கள். அந்த எப்படியாவது என்பது சில நேரங்களில் ஒரு சிலர் நேர்மறையான எப்படியாவதாகவும், சில நேரங்களில் சிலர் எதிர்மறையான எப்படியாவது அது என்ன வழியா இருந்தாலும் சரி, எப்படியாவது வந்து நான் இந்த அங்கீகாரத்தை பெற்றே தீருவேன். அது அங்கீகாரம் அப்படிங்கிறது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அவர்களை எதிர்மறையாக இயங்கச் செய்வதும் சில நேரங்களில் அவர்களின் இதயம் ஏங்கக்கூடிய அங்கீகாரம் என்னும் ஒரு விஷயத்துக்கு தான். ஸோ, நாம அடுத்தவங்களோட இதயத்தோட சுலபமா கனெக்ட் ஆகணும் அப்படின்னு நெனைச்சோம். அடுத்தவர்களுடைய இதயத்தின் மொழியை புரிந்து கொள்ள வேண்டும். நமது இதயத்தின் மொழியை அடுத்தவர்கள் இத சுலபமாக புரிந்து கொள்ள வைக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்றால், எந்த அளவுக்கு நாம பார்க்குற மனுஷங்க கிட்ட எல்லாம் அங்கீகாரம் குடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அவர்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்களாகட்டும், அங்கீகாரம் எந்த அளவுக்கு குடுக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த அளவுக்கு அவர்கள் நம் இதயத்தோடு இணைந்து விடுவார்கள். நம்ம குழந்தை, சின்ன குழந்தை தான். அது எக்ஸாம் படிச்சுட்டு வருது, எக்ஸாம்ல மார்க் வருது, மார்க் வரல அப்படின்னா, ஓகே உண்மதான். நமக்கு பல நேரங்களில் கோவம் வரும். இப்படி மார்க் வாங்குனா எப்படி உலகம் போயிட்டு இருக்கிற போக்குல எப்படி நீ வந்து ஒரு ஒரு நல்ல நிலைமைய அடைய முடியும்? எவ்ளோ போராடி உனக்கு கஷ்டப்பட்டு உழைச்சு நாங்க ஃபீஸ் கட்டுறோம். எவ்ளோ வசதிகள் உனக்கு பண்ணி குடுக்குறோம். ஆனாலும் நீ இப்படி இருக்கியே! எப்ப பார்த்தாலும் மொபைல நோண்டிட்டு இருக்கிற, எப்ப பார்த்தாலும் டிவி பார்த்துட்டு இருக்கிற. எல்லாமே தப்பு தான் அவங்களுக்கு. ஆனா அந்த குறைகளை நாம் குறைகளாக மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்கும் வரை அவர்கள் கண்டுக்கவே மாட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. படின்னு சொன்னா புத்தகத்த எடுத்து வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருப்பாங்க. ஆனா, மைண்டுக்குள்ள போகுமான்னா போகாது. ஏன்னா குதிரைய வந்து வழக்கமா கிளிஷே டயலாக் தான். குதிரைய தண்ணி குடிக்கிறதுக்கு பக்கத்துல இழுத்துட்டு போக மட்டும் தான் முடியும். படிக்க வைக்கிறதுக்கு முடியும். அத தண்ணி குடிக்க வைக்க முடியாதுன்ற மாரி குழந்தைகள படின்னு கம்பல் பண்ணி மிரட்டி அடிக்க வைக்க இது பண்ண தான் முடியுமே தவிர, அவர்களுடைய மேக்ஸிமம் பொட்டன்ஷியல வெளியில கொண்டு வர முடியுமான்னா, கண்டிப்பா அது பல நேரங்கள்ல அது ஒரு பெரிய கஷ்டமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அவங்கள ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காக அங்கீகரிக்க ஆரம்பிங்க. அந்த அங்கீகாரம் அப்படிங்கிறது, நாம என்ன விஷயத்துக்கு அவங்களுக்கு குடுக்கணும்னு நெனைக்கிறோன்றத விட, அவங்க எந்த விஷயத்துக்கான அங்கீகாரம் அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம கொஞ்சம் அவங்கள அப்சர்வ் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். நமக்கு வந்து ஓகே, குழந்தை வந்து ஒரு 2 மார்க் அதிகமா வாங்கிட்டா, வாவ்! சூப்பர் அப்படின்னு ஏன்னா நம்மளுடைய பல பல நேரங்களில் நம்மளுடைய எண்ணம் ஒரு காம்படிஷன்ல குழந்தை ஜெயிக்கிறதோ, இல்ல ஒரு 2 மார்க் அதிகமா வாங்குறதோ, இதுதான் நம்ம அவங்களுக்கு குடுக்கக்கூடிய அங்கீகாரமா நெனைக்கிறோம். ஆனா, அவங்க என்ன நெனப்பாங்க? அவங்க எதுக்கான அங்கீகாரம் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க? ஒரு சைக்கிள ஓட்டிட்டு வந்துட்டுமா, "அங்க பாரு நான் சூப்பரா சைக்கிள் ஓட்டிட்டேன். அப்பா நான் பாருங்க நானே சைக்கிள் ஓட்டிட்டேன். இல்ல நானே வந்து இன்னைக்கு பாருங்க நானே பெல்ட் போட்டுக்கிட்டேன்." இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அவங்க அங்கீகாரம் எதிர்பார்க்கலாம். அவங்க என்ன அங்கீகாரம் எதிர்பார்க்குறாங்களோ, அத புரிஞ்சுக்கிட்டு அந்த அங்கீகாரத்த நம்ம குடுக்க ஆரம்பிச்சோம்னா, அவங்க அவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ, அத அவங்க நமக்கு குடுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா, எல்லாமே ஒரே நாள்ல நடக்கக்கூடிய விஷயங்கள் அல்ல. ஸோ முதல்ல நம்ம வந்து குழந்தைகளாகட்டும், நம்மளும் பயணிக்கக்கூடிய மனிதர்களாகட்டும், அவங்க என்ன விதமான அங்கீகாரத்தை அவர்களின் இதயம் எதிர்பார்க்கிறது? எந்த விஷயம் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு? அப்படின்ற விஷயத்த பார்த்து, அந்த விஷயத்த நம்ம அவங்களுக்கு குடுக்க ஆரம்பிக்கும்போது, அவங்க கிட்ட நம்ம என்ன எதிர்பார்க்கிறோமோ, அத அவங்க நமக்கு தாராளமா அள்ளி அள்ளி வழங்க ஆரம்பிப்பாங்க. நம்ம என்ன நினைக்கிற விஷயம்?
ரொம்ப சுலபமா நடக்க ஆரம்பிச்சுரும். அப்ப இந்த எம்பத்தி இதயத்தின் மொழி அப்படின்றது என்னன்னா, மற்றவர்களின் கேட்கறதுன்றது வெறும் லிசனிங். ஆனா லிசனிங் வித் அதர்ஸ் எஸ். மற்றவர்களுடைய காதால் கேட்டல். பார்க்கறதுன்றது ஜஸ்ட் சி. ஆனா அத என்னோட கண்ணால பார்க்காம, எதிரில் இருக்கக்கூடிய மற்றவர்களின் கண்களால் பார்த்தல். ஒரு விஷயத்த என்னுடைய மனதால் உணராமல், அந்த விஷயத்தை எதிரில் இருப்பவர்களின் மனதால் உணர்தல். இந்த 3 விஷயங்கள நம்ம பண்றோம் அப்படின்னு மற்றவர்களின் காதால் கேட்டலும், மற்றவர்களின் கண்ணால் பார்த்தலும், மற்றவர்களின் மனத்தால் உணர்தலும், நம்மள அவங்களோட ரொம்ப நெருக்கமானவர்களாக, நாம் என்ன எதிர்பார்க்கிறோமோ, அத அவங்க நமக்கு தானா விருப்பமா செய்யக்கூடிய ஒரு ஒரு நல்ல ஒரு ராப்போவோ, ஒரு மிகச்சிறந்த ஒரு உறவை நமக்கும் அவர்களுக்கும் ஏற்படுத்தி தரும். அது நாம செய்யக்கூடிய பிசினஸ்ல இருக்கக்கூடிய நம்மகிட்ட வேலை செய்றவங்களாக இருக்கலாம், இல்ல நமக்கு சப்ளை பண்றவங்களா இருக்கலாம், இல்ல நம்ம கஸ்டமர்ஸா இருக்கலாம், நம்ம ஃபேமிலியா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம். யாரா இருந்தாலும் அவர்கள் அதை பற்றி என்ன உணர்வார்கள்ன்றத நம்ம யோசிச்சுட்டோம்னா, ஆட்டோமேட்டிக்கா அவங்களால சுலபமா நம்ம நினைக்கிற தூரத்துக்கு அவங்கள நம்ம பக்கத்துல கொண்டு வர முடியும். கொண்டு வந்துட்டோம்னா, கண்டிப்பா எப்பவுமே மனம் என்பது நம்ம மனமும், அவர்கள் மனமும் சந்தோஷமாகவே இருக்கும். ஸோ இத நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஆங்கிலத்தில 3 ஆர்ல ஆரம்பிக்கக்கூடிய 3 வார்த்தைகள பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க வந்து ஒரு நல்ல மற்றவர்களின் இதயத்தின் மொழிகளை புரிந்த ஒருவராக சமுதாயத்திலும், உங்கள் சுற்று வட்டாரத்திலும் பரிமளிக்க முடியும். என்ன அந்த 3 வார்த்தைகள்னு கேட்டீங்கன்னா, முதல் வார்த்தை ரெகக்னைஸ். ரெகக்னைஸ்ன்றது 2 விதங்கள்ல தமிழ்ல நம்ம மொழிபெயர்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு மற்றவர்களின் செயல்கள ரெகக்னைஸ் பண்ணுங்க. தட் இஸ் அங்கீகாரம் கொடுக்க ஆரம்பிங்க. ஏற்கனவே நான் சொன்ன விஷயம். 2வது விஷயம், அவங்க ஏன் இந்த செயல செய்யறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க. ஏன் டல்லா இருக்காங்க? இப்ப இன்னைக்கு காலையில எழுந்திருச்சு வரும்போது, குழந்தை வந்து எந்திரிச்சு ஸ்கூலுக்கு காலையில எழுப்பும்போதே கொஞ்சம் டல்லா வருதுன்னா, உடனே அந்த குழந்தைய அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, உங்களுக்கு தெரியும். ஓகே, நேத்து வந்து ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சு வந்த குழந்தை லீவ் நாள்ல, இன்னைக்கு திங்கட்கிழமை டல்லா எந்திரிச்சு வருதுன்னா, சாதாரணமா 2 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு, ஐய்யய்யோ! ஸ்கூலுக்கு போணுமேன்ற கஷ்டம் இருக்கலாம். இல்ல இன்னொரு கஷ்டம் என்னவா இருக்கலாம்னா, நேத்து இதே நேரத்துல எழுப்பியிருந்தா கூட, அவங்க அதுக்கு முதல் நாள் நேரத்துல தூங்கி இருப்பாங்க. பெருசா வந்து அவங்கள ஸ்ட்ரெயின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா நேத்து லீவ் நாள்ல லேட் நைட் வரைக்கும் தூங்காம இருந்து, ஃபுல்லா டிவி பார்த்து, ஃபுல்லா மொபைல்ல விளையாடிட்டு இருந்து, கண்ணுக்கு ஸ்ட்ரெயின் அதிகமா குடுத்து, அதனால அவங்க டல் ஆகி இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு விஷயம் ரெகக்னைஸ் பண்ணும்போது, ஒண்ணு அவர்கள் செய்யும் செயல்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுங்கள். நல்ல செயல்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுங்க. 2வது அவர்கள் ஏதோ ஒரு தவறான செயல்களோ, அவர்கள் ஏதோ ஒரு ஒரு பாராட்ட தேவையில்லாத செயல்களோ செய்றாங்க, டல்லா இருக்கிறாங்க அப்படின்றபோது, அத அவங்கள நம்ம அப்சர்வ் பண்றது மூலமா புரிஞ்சுக்கலாம். அவர்களுடைய உடல் மொழி நமக்கு நெறைய விஷயங்கள சொல்லும். அவர்கள் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போதும் அவர்களுடைய உடல் மொழியில் கவனம் செலுத்துங்கள். உடல் மொழியில கவனம் செலுத்த அவர்களின் இதயத்தோடு நாம் சுலபமாக இணைய முடியும். ஸோ உடல் மொழியில் கவனம் செலுத்துறதுன்னா என்னன்னா, ஒரே ஒரு விஷயம் முதல்ல ஒவ்வொருத்தரையும் கண்ணோட கண்ண பார்த்து பேசுறது, ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆனா சில நேரங்கள்ல அந்த ஐ கான்டாக்ட் அப்படிங்கிறது என்ன ஆகும்னா, ஒரு சிலர் நான் ஐ கான்டாக்ட்டோட பேசுறேன்னு சொல்லி ரொம்ப உத்து கண்ணையே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டோம்னா, ரொம்ப கண்ண பார்த்து பேசுவாங்க. அப்ப என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா இல்ல இவங்க ஏதோ உள்ளுக்குள்ள ஒண்ணு ஒரு ஒரு இன்டென்ஷனோட பேசுறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்ல இருக்கிறவங்களுக்கு தோண ஆரம்பிச்சுரும். அப்போ அந்த உறவு ஸ்மூத்தா போகாம கொஞ்சம் அவங்க ஒரு பேக் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ ஒருத்தங்க கிட்ட பேசிட்டு இருக்கோம்னா, ஐ கான்டாக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு பொதுவா என்ன சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கண்கள நேரடியா பார்க்கறது வந்து ஒரு 5 செகண்ட் பார்க்குறோம் அப்படின்னா, புருவ மத்திய இன்னொரு 5 செகண்ட் பார்க்க ஆரம்பிங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது கூட நீங்க அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறீங்கன்னா, அவங்களுக்கு நீங்க அவங்கள தான் பார்க்குறீங்கன்னும் தெரியும். அதே நேரத்துல கண்கள பார்க்குறீங்க. கண்கள பார்க்கும்போது ஒரு 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 சின்ன டிஸ்கம்ஃபர்ட் வரும். அந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் வராம இருக்கும். அதே மாதிரி ஒருத்தங்க நம்ம முன்னாடி பேசுறவங்க என்ன விதமான உடல் மொழி நமக்கு சொல்றாங்க? அவங்க எப்படி நிக்கிறாங்க? எப்படி நடக்கிறாங்கன்றத பார்த்துட்டு இருந்தோம்னாவே, நமக்கு
அவங்க என்ன விதமான கனெக்டோட நம்மகிட்ட இருக்காங்க. ஒரு மாரி நம்மகிட்ட வரும்போது ரொம்ப விருப்பமா வர்றாங்களா? இல்ல வேற வழியே இல்ல. இவங்க கிட்ட போய் இந்த 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 ஆப்ளிகேஷன் இந்த உதவி நான் கேட்டு தான் ஆகணும். இல்ல இதுக்கு நான் வந்து இவங்கள சந்திச்சே தான் ஆகணும். வேற வழி இல்லன்னு புடிக்காம வர்றாங்களான்றது, ஒவ்வொரு மனுஷங்களும் நாம் அன்றாடம் சந்திக்கக்கூடிய மனிதர்களை பொதுவா அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாவே, அவங்களுடைய செயல்கள் ஏன் இத செய்றாங்கன்னு ரெகக்னைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னாவே, அவர்கள் மனதுக்குள் இந்த நேரத்துல என்ன நெனைக்கிறாங்க? இந்த விஷயத்த ஏன் இப்படி பண்றாங்கன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அது புரிய ஆரம்பிச்சுருச்சுன்னா, அவங்களோட ஈஸியா கனெக்ட் ஆகுறதோ, இல்ல ஈஸியா அவங்கள வந்து நமக்கு டியூன் பண்றது. நம்ம என்ன நெனைக்கிறோமோ, அதுபடி அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா முடிஞ்சிரும். ஸோ முதல் விஷயம் அவர்களை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. அவர்களை அங்கீகரியுங்கள். அவர்களை அவர்களின் நடவடிக்கைகளை அவேர்னஸோட இருங்க. அவங்கள அப்சர்வ் பண்ணுங்க. அவங்கள அப்சர்வ் பண்ண 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 ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனமும், அவர்களுடைய மனமும் தானா இணைய ஆரம்பிச்சுரும். சுலபமா உங்களால் அவர்களை உங்களுக்கானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும். ஸோ இதுதான் வந்து இந்த பாடி லாங்குவேஜ்ல இந்த பாடி லாங்குவேஜ்ன்றது ஒரு மிகப்பெரிய ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயம். பல உறவுகளை மிகச்சிறப்பாக பேணுறதுக்கு. ஸோ அவங்கள அப்சர்வ் பண்ணுறதுன்றது ஒரு புராண காலத்திலேயே ஒரு ஒரு விஷயம் இருக்குது. கிருஷ்ணர் குசேலர் கதை நம்மள நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ குசேலர் கஷ்டத்தில் இருக்கிறாரு. கிருஷ்ணர்கிட்ட உதவி கேட்கறதுக்கு தான் போனார். ஆனாலும் 2 பேரும் நண்பர்கள். என்னதான் கிருஷ்ணர் ஒரு பெரியவராக இருந்து பெரிய ராஜாவா பெரிய வளங்கள் நிறைந்த ஒரு மனிதராக இருந்தாலும், குசேலர் ஒரு மிக சாதாரணமாக இருந்தாலும், நீயும் நானும் ஃப்ரெண்டு தான். உன்கிட்ட போய் நான் எனக்கு இல்லைன்னு கேட்கறதுக்கு குசேலருக்கு அவ்வளோ தயக்கமாக இருக்கு. அப்போ அந்த இடத்துல கிருஷ்ணர் புரிஞ்சுக்கிறாரு. ஓகே, குசேலர் யாருன்னு தெரியும், என்ன மாதிரியான குடும்ப பின்னணியிலேருந்து வர்றாருன்னு தெரியும். இவ்வளோ வருஷமா இல்லாமல் நம்மளை தேடிட்டு வந்திருக்கிறாருன்னா, குசேலரின் உடல் மொழியை கிருஷ்ணர் பொதுவாக அப்படியே அப்சர்வ் பண்ணினதுனால தான் கிருஷ்ணருக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. குசேலர் வந்தது சும்மா நம்மளை பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, அவர் குடும்ப கஷ்டத்துக்கு ஒரு உதவி கேட்டு தான் வந்திருக்கிறாருன்றதை கிருஷ்ணரால் புரிஞ்சிக்க முடிஞ்சது. அப்போ குசேலரின் மனதினை கிருஷ்ணர் அவருடைய மனதால் உணர்ந்தார். அப்படி உணரும்போது குசேலருக்கு என்ன தேவைன்றது புரிஞ்சு இவர் கேட்காமையே அவருடைய தேவைகள் எல்லாத்தையும் கிருஷ்ணர் நிறைவேற்றினார். இதே மாதிரி தான் பல நேரங்கள்ல நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது, ஒரு நட்போ, ஒரு உறவோ, நீங்க கஷ்டத்துல இருப்பீங்க. இல்ல உங்களுக்கு இது தேவைப்படும். குடும்பத்துல ஒரு ஒரு சின்ன ஃபங்ஷன் வருது. ஒரு கல்யாணம் வருது அப்படின்ற போது, திடீர்னு எல்லாத்துக்குமே கல்யாணமோ, இல்ல ஒரு வீடு கட்டுறோமோ, ஏதோ ஒரு நிதி சார்ந்த ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கும்போது, எல்லாருக்குமே சில நேரங்கள்ல இந்த நேரத்துக்கு இல்ல கம்பெனியில சம்பளம் குடுக்கறதுக்கு கூட சில நேரத்துல, இந்த நேரத்துக்கு இவ்ளோ காசு இருந்தா பரவால்ல. இது எப்படி புரட்டுறதுன்னு தெரியல. அப்படின்னு யோசிக்கும்போது, யாரோ ஒரு நட்போ, உறவோ, "ஓகே இந்தா வீடு கட்டிட்டு இருக்கிறேன். உனக்கு செலவு இருக்கும். இந்தா இத வச்சுக்கோ. நான் வந்து உனக்கு வந்து நான் அப்புறமா நீ ஃப்ரீயா எப்போ ரெடி ஆகுதோ குடு" அப்படின்னு சொல்றதோ, இல்ல ஒரு ஒரு கஷ்டத்துல இருக்கும்போதோ, இல்ல ஒரு உடம்பு சரியில்லாம நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போதோ, யாரோ ஒரு ஒரு வயசான பெரியம்மாவோ, அத்தையோ, இல்ல ஒரு பெரியப்பாவோ, நம்ம யாரோ ஒருத்தர் வந்து, "ஓகே வீட்ல இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க. நீ பாவம் தடுமாறிட்டு இருப்ப. உனக்கு ஏதாவது உதவி பண்ணலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு ஒருத்தங்க வந்து, அவங்க அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள சொல்லும்போது, "இல்ல உனக்கு எந்த நேரம் என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட கேளு." அப்படின்ற ஒரு வார்த்தைகள அவங்க சொல்லும்போது, அவங்க நம்ம தேவைன்னு நம்ம கேட்க போறது கிடையாது. சில நேரத்துல நமக்கு அந்த தேவையே இல்லைனாலும், அந்த வார்த்தைகள் அவங்களோட நம்மள ஸ்பெஷலா கனெக்ட் பண்ணி வைக்கும். அந்த ஸ்பெஷல் கனெக்ட் அவர்களோடு நாம் மிகச்சிறந்த ஒரு உறவினை பேண முடியும். ஸோ அந்த இடத்துல நம்ம போய் அவங்க கிட்ட கேட்கல. நான் வீடு கட்டிட்டு இருக்கிறேன். எனக்கு காசு வேணும். இந்த மாசம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. குடுன்னு நம்ம யாரையும் போய் கேட்கல. இந்த மாரி எனக்கு வந்து இந்த மாரி உடம்பு சரியில்லாம இருக்குது. எனக்கு துணைக்கு யாராவது இருந்தா பரவால்ல. வாங்க வந்து 4 நாள் இருந்துட்டு போங்க. பெரியம்மா, சித்தி, பாட்டி, அத்தை அப்படின்னு யாரையும் நம்ம கூப்பிடல. ஆனாலும் அவர்களாக, "ஓகே வா, நான் வந்து ஏதோ தடுமாறிட்டு இருக்கிறேன். வா 2 நாள் இருந்துட்டு போலான்னு வந்தேன்னு" ஒருத்தங்க தானா வரும்போது, அந்த நேரத்துல உங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்பட்டது. நம்ம வாழ்க்கையில நெறைய பேர் அந்த மாதிரியான மனிதர்கள் இல்ல ஒரு நட்பா கூட இருக்கலாம். திடீர்னு நீங்க ஒரு உடம்பு சரியில்லன்னு டயர்டா படுத்துட்டு இருப்பீங்க. திடீர்னு உங்க நட்பு வந்து உங்களுக்கு, "ஓகே வா, நீ டயர்டா இருப்பேன்னு நான் சமைச்சு கொண்டுட்டு வந்தேன். இந்தா இந்தா சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன்" அப்படின்னு குடுக்குறாங்க அப்படின்றபோது, அது உங்களுக்கு அவர்களோடு ஒரு ஸ்பெஷல் கனெக்ட்ட கிரியேட் பண்ணி இருக்கும். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க வாழ்க்கையில அந்த மாதிரியான ஸ்பெஷல் கனெக்ட் குடுத்தவங்க ஒருத்தர் 2 பேராவது கண்டிப்பா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் கனெக்ட்டா நம்ம மாறும்போது,
மற்ற விஷயங்களில் மற்றவர்களுக்கு மிக பிடித்தவர்களாக நாம் மாறி போவோம். மற்றவர்களுக்கு நாம் மிக பிடித்தவர்களாக மாறும்போது, நாம் என்னெல்லாம் நினைக்கிறோமோ, என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ, அது எல்லாம் நமக்கு தானா வந்து சேரும். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது அப்படின்னா வேற எதுவுமே கிடையாது. நினைப்பதெல்லாம் நடத்தி வைப்பதற்கான மனிதர்களை நாம் நம்மை சுற்றி ஏற்படுத்தி வைத்திருக்கிறோம். ஏனென்றால் அவர்கள் எதையெல்லாம் நினைத்தார்களோ, அவர்களுக்கு எதெல்லாம் தேவையாக இருந்ததோ, அந்த நேரத்தில் நாம் ஒரு உதவியாகவோ, இல்ல நாம் அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு சொல்யூஷனாவோ இருந்ததுனால, இன்னைக்கு நான் ஆசைப்படுறதுக்கெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு, நான் ஆசைப்படுறதெல்லாம் நிறைவேத்தி குடுக்கறதுக்கு என்ன சுத்தி 4 பேர் இருக்காங்க. சில நேரங்கள்ல தோணும். அப்படியா? எங்கங்க நான்லாம் திருப்பி திருப்பி எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே தான் இருக்குது. யாரு எனக்கு திருப்பி செய்றா? எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது யாருமே வந்து நிக்கிறதில்ல. இல்ல. நீங்க யாருக்கு செஞ்சீங்களோ, அவங்க திரும்ப வந்து நிக்காமல் இருக்கலாம் சில நேரங்களில். ஆனால் வேறு யார் மூலமாகவோ நீங்கள் செய்த நற்செயல்கள் உங்களை கண்டிப்பாக வந்து சேரும். ஒருத்தங்க மனசுல நீங்க ஒரு சந்தோஷத்தையும், நம்பிக்கையும் ஏற்படுத்தினீர்கள் என்றால், அவர்களே உங்களுக்கு திருப்பி தர வேண்டும் என்பதில்லை. வேறு யாரோ ஒரு சம்பந்தமில்லாத வேறொருவர் உங்களுக்கு அதே மாதிரியான ஒரு சந்தோஷத்தையும், நம்பிக்கையையும் உங்களுக்கு தேவையான நேரத்தில் ஏற்படுத்தி கொடுப்பார். நம்ம சில நேரங்கள்ல என்ன பண்ணுவோம்னா, நான் உனக்கு செஞ்சிருக்கேன். நீ எனக்கு திருப்பி செய்யல. உனக்கெல்லாம் செஞ்சு என்ன பண்றது? இந்த சுத்தி இருக்கிறவங்க யாருக்கு உதவி பண்ணாலும் இதே பிரச்சனை தான். அவங்கள புரிஞ்சுக்கிட்டு நான் பண்றேன். ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டு அவங்க பண்ணாங்களான்ற யார் செய்யலன்ற மனிதர்களை மட்டுமே நம்ம யோசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனா அவங்க செய்யணும்னு அவசியம் இல்ல. வேற யார் மூலமாகவோ இந்த செயல் எனக்கு செஞ்சு முடிஞ்சது. யார் மூலமாகவோ இந்த மகிழ்ச்சி எனக்கு தரப்பட்டதுன்னா, அது நான் செய்த இந்த நற்செயல் வேற எங்கெங்கேயோ போய் அதுதான் எனக்கு திரும்ப வந்திருக்குதுன்ற அந்த மனநிலையை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா, அடுத்தவர்களுக்கு நம்முடைய இதயத்தின் மொழியை தெளிவாக புரிய வைத்து விட முடியும். ஸோ நம்மோட இதயத்தின் மொழிய புரிய வைக்கிறதுக்கு 3 ஆங்கிலத்தில ஆரம்பிக்கக்கூடிய 3 வார்த்தைகள் சொன்னேன். முதல் வார்த்தை ரெகக்னைஸ், 2வது வார்த்தை ரிலேட். எந்த ஒரு விஷயம் சொன்னோம், எந்த ஒரு விஷயம் பேசுறோம்னாலும், அடுத்தவங்க சொல்றத, என்னமோ சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறத விட, அவங்க ஏன் இந்த விஷயத்த சொல்றாங்க? அவங்க கிட்ட இப்படி சொன்னா, அவங்க சொல்ற விஷயம் இந்த இன்டென்ஷனோட தான். ஜெனரலா நம்ம பொதுவாவே சொல்லுவோம். ஏதோ ஒரு விஷயம் எதிர்ல இருக்கிறவங்க வந்து சும்மா கதை கதையா ரீலா நம்ம கிட்ட விட்டாங்கன்னா, நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நம்பிட்டேன் அப்படின்னா, அது என்ன இன்டென்ஷன் சொல்றோம்னா, "நீ விடுற கதையெல்லாம் நான் நம்பல போ" அப்படின்னு இன்டென்ஷன்ல தான் சொல்றோம். ஆனாலும் சொல்லப்படுற வார்த்தை நம்பிட்டேன் அப்படின்றது தான். நம்பிட்டேன் அப்படின்னா, நீ சொல்றத நான் நம்பிட்டேங்கிறது தான் அந்த வார்த்தையுடைய நேரடி அர்த்தம். ஆனால் நாம் சொல்லக்கூடிய தொனியிலிருந்து, நம்பிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும், நம்பிட்டேன்றதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவோ, அந்த வித்தியாசத்த ரிலேட் பண்ணிக்கிட்டோம்னாவே, அதுதான் ஆக்டிவ் லிசனிங். அந்த ஆக்டிவ் லிசனிங் நமக்கு இருந்துச்சுன்னா, நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமது மொழி, நமது இதயத்தின் மொழி அடுத்தவர்களால் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும். ஒரு விதைய விதைக்கிறது மட்டும் முக்கியம் இல்ல. ஒரு சொல்றது மட்டும் முக்கியம் இல்ல. எந்த நேரத்தில் எந்த மண்ணுல அந்த விதைய விதைக்கிறோம், எந்த பருவத்துல விதைக்கிறோம், அதுக்கு எவ்வளோ தண்ணி ஊத்துறோம், இது எல்லாம் சேர்ந்து தான் எந்த முறையில் அந்த விதையை விதைக்கிறோம். இது எல்லாம் சேர்ந்து தான் அந்த விதை வளருமா, செடியாகுமா, விருட்சமாகுமா, என்ன ஆகும்ன்றத முடிவு எடுக்குது. அதே மாதிரி தான் ஒரு சொல்லை நாம் சொல்லுவது மட்டும் அவர்களிடம் நம்முடைய பிரச்சனைகளையோ, சந்தோஷத்தையோ கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதை நம்ம என்ன முறையில சொல்றோம், என்ன மாதிரியான உச்சரிப்புல சொல்றோம், இதையெல்லாம் நம்ம கவனத்தோடு சொன்னோம்னா, அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய எண்ணம் அவர்களுக்கு தெளிவாக போய் சேரும். ஸோ அதுதான் ஜென்ரலா ஒரே ஒரு இன்சிடென்ட். என்னுடைய இதில நடந்த ஒரு இன்சிடென்ட் தான் ஒண்ணு. ஒரு நண்பர் ஒருத்தர் ஒரு தென் மாவட்டத்துல இருந்து வந்தார். நான் வந்து ஈரோடுல இருந்து இருக்கேன். ஸோ எங்க ஊர்ல அரிசி பருப்பு சாதம்ன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ஃபேமஸ். இப்ப கொஞ்சம் அது சோசியல் மீடியாலலாம் நெறைய வைரல் ஆயிட்டு இருக்கு. சாதாரணமா ஒரு வீட்ல வந்து திடீர்னு ஒரு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா, டக்குன்னு சுலபமா பெண்களுக்கு சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கிறதுன்னு தெரியலன்னா, அரிசி, பருப்பு, ஒரு சில மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒண்ணாவே சமைச்சு போட்டுருவாங்க. வர்றவங்களுக்கு சர்வ் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அரிசி பருப்பு சாதம்ன்றது. ஸோ இங்கே கொங்கு மண்டலத்தில இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அரிசி பருப்பு சாதம்னா அது என்னன்னு தெரியும். அதே மாதிரி நண்பர் ஒருத்தர் எனக்கு தென் மாவட்டத்திலேருந்து ஒரு நண்பர் ஒருத்தர் வந்தாரு. அப்ப வரும்போது எங்க ஊருக்கு வராரு. வரும்போது சரி வீட்டுக்கு சாப்பிட வாங்க. திடீர்னு லஞ்ச் டைம்க்கு கொஞ்சம் முன்னாடி ஃபோன் பண்றாரு. சரி ஓகே நானும் பார்த்தேன். ஈஸியா என்ன முடியும் அப்படின்னா, ஓகே வழக்கம் போல எங்க ஊர் ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம் செஞ்சு வைக்கிறேன் வாங்க. அவருக்கு இந்த அரிசி பருப்புனா என்னன்னு தெரியாது. ஸோ அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவருக்கு ஏற்கனவே அன்னைக்கு வந்து ஒரு வயித்துல ஒரு பிரச்சனை இருந்திருக்கு. காரம் சாப்பிட முடியாத சூழல், மசாலா பொருட்கள்லாம் சாப்பிட முடியாத ஒரு சூழல். ஒரு தயிர் சாதமோ, மோர் சாதமோ சாப்பிடலான்ற மனநிலையில தான் அவரு இருந்திருக்காரு. சரி வந்தோமே இவங்கள பார்த்துட்டு போயிடலான்றதுக்காக.
நான் அரிசியும் பருப்புன்னு சொன்னோனே அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, சாதாரணமான பருப்பு சாதம். அரிசியும் பருப்பும் சேர்த்து சாப்பிடக்கூடிய பருப்பு சாதம் அப்படின்னு நினைச்சுட்டு அவருக்கு ஒரே சந்தோஷம். சரி மேடம் பாரேன், நமக்கு உடம்பு சரியில்லன்னு மேடம்க்கு தெரியாது. ஆனாலும் கரெக்ட்டா பருப்பு சாதம் செஞ்சு குடுக்குறேன். வாங்க சாப்பிட்டு போலான்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வர்றாரு. நான் வந்து ஓகே அரிசி பருப்பு சாதம்னு சொல்லிட்டு, நான் இன்னும் கொஞ்சம் அதில மசாலாலாம் எக்ஸ்ட்ராவாவே போட்டு வெளியூர்லேருந்து வர்றாரு. சவுத்லேருந்து நெறைய மசாலா பொருட்கள் சாப்பிடுவாங்களா இருக்கும் நம்ம அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே செஞ்சு வச்சேன். ஸோ டைனிங் டேபிள்ல வந்து உட்காந்த பிறகு தான் தெரியுது, என்னம்மா இது அரிசி ஏதோ பருப்பு சாதம் குடுக்குறேன்னு சொன்னீங்க, பிரியாணி குடுக்குறீங்க அப்படின்னு. இதுக்கு பேர் தான் அரிசி பருப்பு சாதம். ஆஹா! நான் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லைங்க. நான் காரமே சாப்பிடக்கூடாது. என்ன இது நீங்க சரி பருப்புன்னு சொன்னதுனால நான் சரி ஓகே வயித்துக்கு ஒண்ணும் பண்ணாதுன்னு நெனச்சு சாப்பிடலான்னு நெனச்சுட்டேன். அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவசரமா செஞ்சதுனால அத தவிர வேற எதுவுமே இல்லாம, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு என்ன சாப்பாடு குடுக்குறதுன்னு தெரியாம, சரி மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி வேற கடையிலேருந்து வாங்கி அந்த மாதிரியான நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் நடந்தது. ஸோ அந்த இடத்துல ஒண்ணே ஒண்ணு தான். நான் யோசிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, நெறைய பேருக்கு பயிற்சியாளரா ஆக்டிவ் லிஸ்னிங் அடுத்தவங்கள புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவங்கள புரிஞ்சுக்கோங்கன்னு பேசிட்டு, அவருமே ஒரு பயிற்சியாளர் தான். அவரும் தெளிவா சொல்லியிருக்கலாம். இல்ல அவரு சொல்லலைனாலும் நான் வந்து தெளிவா கேட்டுருக்கணும். அவர் எங்கேருந்து வர்றாரு? நமக்கு சம்மந்தம் இல்லாத ஊர்லேருந்து வர்றாரு. இந்த சாப்பாடு என்னன்னு அவருக்கு தெரியுமா? அப்படின்றத கேட்டு செஞ்சிருந்தோம்னா, அந்த அந்த இடத்துல வீட்டுக்கு முதல்ல வந்த கெஸ்ட்டுக்கு சாப்பிட முடியாம போன அந்த ஒரு சின்ன விஷயம் நடந்திருக்காது. அப்போ அது என்னதான் இருந்தாலும் அவருக்கு மனசுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு 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 சின்ன சங்கடம். டைனிங் டேபிள்ல உட்கார்ந்த பிறகு சாப்பிட முடியாம போறதுன்றது அவருக்கும் ஒரு சங்கடம், நமக்கும் ஒரு சங்கடம். ஸோ அந்த இடத்துல இதயங்களுக்குள்ள ஒரு சின்ன என்னடா அப்படின்ற மாதிரியான ஒரு சின்ன பிரிக் கண்டிப்பா வந்திருக்கும். அந்த இடத்துல நான் வந்து தெளிவா ஒரு ஆக்டிவ் லிசனிங்கோட ஓகே இதுதான் இப்படிதான் இதை நான் செஞ்சு வைக்கணுமா எங்க ஊர்ல இதை ஸ்பெஷல் நான் சொல்லி கேட்டிருந்தேன்னா அந்த இடத்துல அந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுதான் அது சொல்லுவாங்க. ராமர் அனுமரும் சீதை இது இலங்கையில இருக்கும்போது அனுமர் போய் தேடிட்டு வராரு ராமரை. தேடிட்டு வரும்போது ராமர் வெயிட் பண்ணிருக்கிறாரு. அனுமர் போய் பார்த்துட்டு வருவாரு. சீதை இருக்காங்களா இல்லையா எப்படி இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ வந்தோடனே அனுமார் வந்து வேற என்னென்னமோலாம் பேசல. ஒரே வார்த்தை கண்டேன். ஃபர்ஸ்ட் வார்த்தையே அவர் தான் சொல்லு. ஏன்னா ராமருக்கு வந்து மீதி எல்லா கதையும் இருக்கலாம். நான் சீதையை போய் இலங்கைக்கு போய் ராவணன் அதெல்லாம் இல்லை. ராமருக்கு ஃபர்ஸ்ட் சீதை உயிரோடு இருக்காங்களா நல்ல நிலைமையில இருக்காங்களா இது ரெண்டு தான் அவருடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டினே. அப்ப பார்த்தோன்னே கண்டேன் கற்பினுக்கு அணியே அடுத்த வார்த்தைகள் வருது. அப்போ என்னன்னா அந்த இடத்துல அதனாலதான் அனுமருக்கு இன்னொரு பேரு சொல்லின் செல்வர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எந்த விஷயத்த எந்த இடத்துல எப்படி சொல்லணும். அப்ப அந்த மாதிரி நான் இதே வந்து அனுமர் வந்து வந்தோடனே நான் ராமரை நான் போனேன் அங்க போனோடனே கடல்ல தாவி குதிச்சோடனே இவங்க வந்தாங்க வால்ல நெருப்பு வச்சாங்க இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னா ராமர் கடுப்பாயிருப்பாரு. யோ போயா நானே போய்க்கிறேன் இது என்ன வம்பா இருக்குது சீக்கிரம் சொல்லுங்க பார்த்தீங்களா இல்லையான்னு சொல்லுங்க சீக்கிரம்னு அவர் வந்து ரொம்ப இதாயிருப்பாரு. இப்போ அந்த இடத்துல எதிரில் இருக்கிறவங்க எதிரில் இருப்பவர்களின் இதயம் என்ன மொழியை எதிர்பார்க்கிறது என்ன வார்த்தையை நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குது என்ன செய்தியை எதிர்பார்க்குது முதல்ல அந்த விஷயத்த சொல்லிட்டோம் அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்த முதல்ல சொல்லிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம் இருவரின் இதயமும் சுலபமாக இணைய ஆரம்பிக்கும். ஸோ ரெக்கக்னைஸ் பண்ணுறோம். அடுத்தது அவர்களோட ரிலேட் பண்ணிக்கிறோம். அவங்க என்ன எதிர்பார்க்குறான்றதை ரிலேட் பண்ணிக்கிறோம். மூணாவது என்னன்னா ரெஸ்பாண்ட். நல்ல விஷயமா இருக்கலாம் கெட்ட விஷயமா இருக்கலாம் சந்தோஷமான விஷயமா இருக்கலாம் துக்கமான விஷயமா இருக்கலாம். ஆனால் எதா இருந்தாலும் பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. நீ எல்லாம் பண்ணி ஏற்கனவே ஒரு குழந்தை வந்து பாஸ் மார்க் கூட வாங்காத குழந்தையா இருக்கலாம். சந்தோஷமா நான் வந்து இந்த தடவை நான் படிச்சுட்டேன் நான் பாரு சென்டம் வாங்கி காமிக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லுவோம். நமக்கும் தெரியும் அந்த குழந்தைக்கும் தெரியும் அது சென்டம் வாங்காதுன்னு. ஆனால் சில நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுவோம்னா முதல்ல நீ பாஸ் பண்ணி காமி அப்புறம் சென்டம் வாங்குவியம்மா அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா இது என்ன சும்மா இஷ்டத்துக்கு கதை விட்டுட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த குழந்தைக்கு சென்டம் வாங்குறியா சூப்பர் வாங்கிட்டு வா கண்டிப்பாக வாங்கிட்டு வான்னு நம்ம ஒரு பாசிட்டிவாக அவங்களுக்கான ரெஸ்பான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம் இதயத்தின் மொழியை அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் புரிந்து கொள்ளும்போது அவர்களின் இதயமும் நம் இதயமும் இணையும். இருவரின் இதயத்தின் மொழிகளும் இணைந்து விட்டால் அதன் பின் அன்பு என்பதும் மகிழ்ச்சி என்பதற்கும் வேறு வார்த்தைகளே தேவையில்லை. ஸோ 3 விஷயங்கள் யாரோட பழகினாலும் அவர்களோடு ரெக்கக்னைஸ் ரிலேட் அண்ட் ரெஸ்பாண்ட் இந்த 3 விஷயங்களை நம்ம தொடர்ந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய இதயத்தின் மொழியும் அவர்களின் இதயத்தின் மொழியும் ஒரே மொழியாக மாறி போகும். ஒரே மொழி பேசுபவர்களின் இதயம் எப்போதும் ஒன்றாகவே பயணிக்கும். வெற்றிகளின் பக்கம் நகர ஆரம்பிக்கும். வெற்றிகள் நமக்கு குவிய ஆரம்பிக்கும். நாம் எப்போதும் மகிழ்ச்சியானவர்களாகவே பயணிக்க ஆரம்பிக்கும். மிக நிச்சயமாக நம் இதய மொழிகள் இணையும் போது நாமும் ஒரு சரித்திர நாயகர்களாக சரித்திரம் படைப்போம் என்னும் நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம்.
நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு அற்புதமான பிறந்த நாள் சிறப்புரையை அன்பின் பரிசாக, அதுவும் இதயத்தின் மொழியாக வெகு சிறப்பாக பிரதிபலித்தீர்கள். நிச்சயமாக அன்றாட வாழ்வில் நமது இயந்திரத்தனமான உலகில் சக மனிதர்களோடு நாம் எந்த அளவிற்கு ஒரு நட்பியல் ரீதியான பயணத்தை சக மனிதனாக பார்க்கும் மனநிலைமையில் எவ்வாறு பயணிக்கின்றோம் என்பது நமக்கான கேள்விக்குறியாக இருக்கின்றது. பல நேரங்களில் பல பேரை பார்த்தும் கடந்து செல்லக்கூடிய மனநிலை உடையவர்களாக இன்றைய நவீன உலகம் மாற்றம் பெற்று கொண்டிருக்கின்றது. இத்தகையது ஒரு சூழலில் ஒரு அதி அற்புதமான சிறப்புரை, இதயத்தின் மொழி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ், அதுவும் பிறந்த நாள் சிறப்புரையாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. எதிர்வரும் ஆண்டு தங்களுக்கு ஆக சிறந்த ஆண்டாக அமைந்திடவும், தாங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் ஆக சிறந்த வெற்றிகள் அடையவும், இன்னும் சமுதாயம் சார்ந்து இயங்கக்கூடிய தாங்கள் இறை அருளுடன் நிறை மன அமைதி, மன நிறைவு, மன மகிழ்ச்சி பெற்று எல்லா வளங்களுடன் இன்புற்று வாழ சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் மனதார இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவரிசையில் இன்று இதயத்தின் மொழி என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் தமது பிறந்த நாள் சிறப்புரையை எழுத்தாளர் ராஜேஸ்வரி அவர்கள் அற்புதமான சிறப்புரையாக நமக்கு வழங்கினார்கள். கடந்த ஆண்டு அன்பு சகோதரி அவர்களுடன் இணைந்து நமது சகோதர தளமான உத்வேகம் தளத்துடன் மனதில் உறுதி வேண்டும் என்ற ஒரு அற்புதமான நூலை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பும் அமைந்தது ஒரு இனிய தருணங்களாக, வாழ்வியல் தருணங்களாக என்றென்றும் இருக்கின்றது. நாளை நமது தளத்தில் திருக்குறள் கதைகள் மற்றும் திருக்குறளை தமது வாழ்வியல் ஆய்வுக்களமாக எடுத்து பயணித்து வரும் அன்பு சகோதரி திருக்குறள் புவனா அவர்களுடைய அற்புதமான சிறப்புரை நமது அவையை அலங்கரிக்க இருக்கின்றது. வரும் புதன்கிழமையன்று நமது தளத்தில் மாதாந்திர தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஞான சஞ்சீவனம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மெய்ஞானவியல் அற்புதமான வழிகாட்டுதல், வாழ்வியல் சவால்களை எவ்வாறு நாம் எதிர்கொள்ளலாம் என்பதை குறித்த அற்புதமான பார்வையின் நிறைவு பாகத்தினை அன்பு சகோதரர் ஸ்ரீ சசிகுமார் அவர்கள் நம்மிடையே வழங்க இருக்கின்றார்கள். வரும் வியாழன் அன்று நமது தளத்தில் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி தாய்நாடு சமுதாய கல்லூரி நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரை வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் மௌனம் உதிர்த்த மலைத்துளிகள் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் கவிதாயினி அமிதா இளங்கோவன் அவர்கள் வாசிப்பை நேசிப்போம் குறித்த அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்கவும், சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி.
மிக்க நன்றிங்கண்ணா. ராஜராஜேஸ்வரி மேடம்க்கு இனிய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப அழகா பிறந்த நாள் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டாங்க. ஏன்னா அது நமக்குண்டான நாள் அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சியும் சரி, அது ரொம்ப அழகா இருந்தது அவங்க குறிப்பிட்டதுக்கு. அதுவும் அவங்க பிறந்த நாள் அன்னைக்கே பேச அழைத்தது அப்படிங்கிறதும் சரி, இங்க ஒவ்வொருத்தருக்கும் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறதுமே ஒவ்வொரு நாளும் ஒரு மகிழ்ச்சியா இருக்கும். எப்படி வந்து பிறந்த நாளுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் மகிழ்ச்சியா இருக்குமோ, ஒவ்வொருத்தருக்கும் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிலுமே நம்மளுக்கும் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். மறுபடியும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ராஜராஜேஸ்வரி மேம். ரொம்ப அழகான ஒரு மொழிபெயர்ப்பா இருந்தது. இதயத்தின் மொழின்னு ஒரு புத்தகம் எழுதி எம்பத்தி அப்படிங்கிறத வந்து தமிழாக்கம் செய்யல. இதயத்தின் மொழி அப்படின்னு சொல்லி பண்ணுனதுங்கிறது ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா மொழி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியணும்னா, அது முழுக்க முழுக்க அதனுடைய நம்ம பழக்கம் இருப்பவர்களால் மட்டுமே வந்து தான் அது தெரிஞ்சுக்க முடியும். அது அது எல்லாராலும் வந்து எல்லா மொழியும் கத்துக்கொள்ள முடியாது. ஆனா இதயத்தின் மொழி அப்படிங்கிறது அதற்கு வந்து எந்த எல்லைக்கோடும் இல்ல, எந்த விஷயமும் இல்ல அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாங்க. அதேபோல எம்பத்தி அப்படிங்கிறத வந்து இதயத்தின் மொழி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது நிறைய பேருக்கு தெரியும். நம்மளுக்கு சில நியூஸ் எல்லாம் பார்க்கையில நம்ம நியூஸோ, ஏன் நம்ம சில தொலைக்காட்சி இல்லன்னா ஏதோ ஒரு படங்கள் பார்க்கையிலயோ, அது தெரியும் நம்மளுக்கு சிலதெல்லாம் அது வந்து அது நடிக்கிறாங்க. அது எல்லாமே ஒரு ஆக்டிங்ன்னு தெரிஞ்சாலும், நம்மளுக்கு வந்து கண்ல இருந்து தண்ணியோ, அந்த மாரி எல்லாம் வரையில வந்து அதுதான் உண்மையான இதயத்தின் மொழி. ஏன்னா, அதுக்கு வந்து நம்மளுக்கு சிலது பக்கம் அந்த மொழி கூட நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம். அத ரொம்ப அழகா வந்து இன்னைக்கு இதயத்தின் மொழிய பத்தி சொன்னாங்க மேம். அதேபோல ஒரு வார்த்தை அப்படிங்கிறதுக்கு நேரடியான ஒரு நம்ம வந்து மொழிபெயர்ப்பா நம்ம எல்லா விஷயத்திலயும் நம்ம எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப அழகா வந்து அ அந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. எரும மாடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா, அந்த வார்த்தைய வந்து நம்மளுக்கு கூட பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த அத வந்து அந்த கேட்டுட்டு நம்மளும் கோவப்படாம அப்படியே ஒரு சாதாரணமா இருக்கணும்னா, அந்த உறவு கூட எந்த அளவுக்கு நம்ம ஒரு ஒரு ஒருங்கிணைப்போடவும், ஒரு பாசத்தோடையும் நம்ம இருந்திருப்போம் அப்படிங்கிறதும், அந்த வார்த்தை கேட்டாவே வந்து அவங்க திட்டுறது சில விஷயங்களுக்கு திட்டுற மாரி, "ஏய் எரும மாடு இது கூட பண்ண மாட்டியா?" அப்படிங்கிற மாரி தான் வரும். ஆனா, அப்ப என்னதான் இப்ப வயசானாலும், அப்ப இருந்த அந்த பள்ளி பருவமாகட்டும், கல்லூரி பருவத்துக்கே நம்மள கூட்டிட்டு போறனாலயோ என்னமோ, அந்த எரும மாடு மட்டும் வலிக்காது. ஆனா, அதே மேடம் சொன்ன மாரி, அந்த வார்த்தைய வேற யாராவது வந்து பயன்படுத்திட்டா, நம்மளுக்குள்ள இன்னொருத்தங்க இருக்கவங்க வந்து வெளிய வந்துருவாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப அழகா சொன்னாங்க. ஒவ்வொரு விஷயத்திலயும் அப்படிதான். அதுக்கப்புறம் ரொம்ப அழகா கஸ்டமர் சர்வீஸ் அத பத்தியும் குறிப்பிட்டாங்க. எ கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும், அதேபோல நிறைய விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அ நம்மளுக்கு எல்லாருமே ஒரு மேம்போக்கான ஒரு அக்கறைக்கு இக்கரை பச்சைங்கிற மாரி, ஒரே ஒரு மேம்போக்காக இந்த காலத்து பசங்களா இப்படிதான் இருப்பாங்க. அந்த காலத்துல நாங்க அப்படி இருந்தோம். அப்படின்னு ஒவ்வொன்னுமே நம்ம மேம்போக்கா போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்தது வந்து ரொம்ப ஒரு ஒரு எப்படி தனக்கு உண்டான வாழ்க்கையை வாழாம மத்தவங்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த 2000க்கு பின்னாடி பிறந்த குழந்தைகளுடைய அந்த விஷயத்த வந்து குறிப்பிட்டாங்க. உண்மையா அது அந்த நிகழ்ச்சி பார்க்கையிலேயே மனதுக்கு ரொம்ப என்ன சொல்லணும்னா, ஒரு குற்ற உணர்ச்சி மாரி தான் இருந்தது. ஏன் அதுல ரொம்ப அழகா சொல்லப்போனா, அதுக்கு சமுதாயமும் காரணம் அப்படிங்கிற மாரி கொண்டு வந்திருந்தாங்க. எந்த அளவுக்கு அந்த ஒரு குழந்தைகள் வந்து வயதுக்கு குறைவாக இருந்தாலும், "இல்ல நான் கால் வலிக்குதுதான், எல்லாம் தெரியுது. ஆனா நான் இன்னைக்கு வேலைக்கு போலன்னா, எங்க குடும்பத்துக்கு இன்னைக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமா இருக்கும். அதுக்கு பரவால்ல." இதையெல்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டது தலைமுறைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்பாவ சொல்லுவோம், இல்லன்னா அம்மாவ சொல்லுவோம், இல்லன்னா சில பேர் வந்து நம்ம தாத்தா, பாட்டிய சொல்லுவோம். ஆனா, அந்த குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து வேலைக்கு போயே ஆகணும். அந்த வழியிலயும் சொல்லல, உண்மையா அந்த உணர்வு அப்படிங்கிறது இன்னொரு உலகத்த காமிச்சுது அப்படின்னு தான் உண்மையா சொல்லணும். அவங்களுடைய இதயத்தின் மொழி அப்படின்னு பார்த்தா, அவங்களுக்கு தேவையானது என்ன விஷயம்னு கேட்டா, இப்ப இருக்கிற ஒரு சாதாரணமாக ஒரு 24 வயது இருக்கிற குழந்தைகளுக்கு, உனக்கு என்னன்னு கேட்டா நெறைய ஊர் பேர் நம்மளுக்கு தெரியாத ஊர் பேரு, தெரியாத நெறைய டிஷ்ஷஸ் அதெல்லாம் சாப்பிடணும், அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஆனா அந்த குழந்தைகள் கேட்டா எனக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கூட இல்லாம இருக்கு. எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். அப்படியே இருந்தாலும் எனக்கு என் குடும்பத்தோட இருக்கணும். அந்த மாரி நிறைய நிறைய எல்லாம் கேட்கையில உண்மையாவே மனதுக்கு வந்து வலிக்கிற மாரி இருந்தது. ஆனா இந்த காலத்துல நம்ம இதுதான் வெளிய இருந்து எல்லாத்தையுமே ஒரே கோட்ல இருந்து நம்ம பார்க்கிறோமோ! அப்படிங்கிற ஒரு
உறுதிப்பாட்ட வந்து ஏற்படுத்துச்சு. ஏன்னா நம்ம எல்லாமே வெளியிருந்து வெளுத்ததெல்லாம் பாலு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம இதுல. அது மாரி தான் நெறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு ரொம்ப அழகா மேம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ அவங்கள பத்தி குறிப்பிட்டாங்க. ஏன்னா நம்மளே வந்து ஒரு ஒரு பொருள் வாங்குறோம் இல்லைன்னா, அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து அவங்க எப்பவுமே கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு அழகா வந்து பேசுவாங்க. அப்படியே உங்கள வரவேற்கிறோம். உங்களுக்கு ஏதாவது குறைனா அப்படின்னு சொல்லி, அவங்க பேசையில வந்து நம்மளுக்கே வந்து டென்ஷன் ஆயிரும் அப்படிங்கிற மாரி சிலதெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா, அந்த மாரி இருக்கவங்க அவங்க எதிர்பார்க்க ஒரு சாப்பிட்டியான்னு நம்ம கேட்கையில அவங்க மனசு எந்த அளவுக்கு சந்தோஷப்படும். அத வந்து நான் உணர்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்டாங்க. அதேபோல பெண்களுக்கு இந்த சாப்பிட்டியாங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா, இந்த ஒரு சமைக்கிறதாகட்டும், மத்தவங்கள சாப்பிட்டியா? சாப்பிட்டியான்னு கேட்கறதுல வந்து அ எல்லாத்துக்கிட்டயும் கேட்பாங்க. ஆனா நம்மள யாராவது ஒருத்தங்க கேட்டாங்கன்னா, அது ஒரு நமக்கு ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதேபோல மேடம் சொன்னாங்க, நம்மளே பல வேலையில இருப்போம். அங்கேருந்து ஃபோன் பண்ணி அம்மா கேட்பாங்க, "சாப்பிட்டியா?" அப்படி "கொஞ்சம் பேசாம இருக்கியா? எனக்கே 1008 வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இந்த விஷயத்த நானும் பண்ணியிருக்கேன். நம்ம நெறைய அப்படியே ஏதோ ரொம்ப பிஸியா நம்ம இருக்கிற மாரி நெனச்சுக்கிட்டு பல விஷயங்கள்ல பிஸியா இருக்கையில, எந்த வார்த்தை யாருகிட்ட வருதோ இல்லையோ, அம்மா கிட்ட மட்டும் அது எந்த சிச்சுவேஷனா இருந்தாலும், "சாப்பிட்டயா? சாப்பிட்டயா?" அப்படின்னு கேட்கையில, சில சமயம் யாருமே கேட்கலையே அப்படின்னு நம்ம நெனச்சிருக்கிறப்போ, டக்குன்னு ஃபோன் வந்து அவங்க கேட்டு, ஐயோ! நமக்கு எப்பவுமே நம்ம அம்மா அப்படின்னு இருக்காங்க அப்படிங்கிறத, அந்த வார்த்தை அப்படிங்கிறத வந்து என்னாலயும் உணர்ந்த முடிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து கண்கள பார்த்து தான் பேசணும். நம்ம ஒரு பயிற்சி கொடுக்கணும். ஆனா கொடுத்தா அவங்க வந்து பார்க்கறதுலயே குறுகுறுப்பா இது பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ரொம்ப இயல்பா அந்த உடல் மொழிகள வந்து கொஞ்சம் நம்ம கவனிச்சுக்கிட்டோம்னா, நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு கிருஷ்ணர் குசேலன் கதைய வச்சும் சொன்னாங்க. ஏன்னா, அது நம்மளுக்கு நல்ல உறவா இருக்கிறவங்க வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். வார்த்தைகள் அப்படிங்கிறது தேவையே இல்லைன்னு சில நேரங்கள்ல வந்து நம்மளே உணர்ந்திருப்போம். ஏன்னா, அந்த வார்த்தைகள் வந்து விளக்க வேண்டியத வந்து அவங்க கண்களோ, இல்ல அவங்கள பார்த்தாவே நம்ம சிலது புரிஞ்சுக்க முடியும். அதையும் ரொம்ப அழகா வந்து மேடம் சொன்னாங்க. இது போல வாழ்க்கையில நம்ம எல்லாத்துக்கும் வந்து அடிப்படையானது என்னன்னா, ஒரே வார்த்தையில அந்த இதயத்தின் மொழி அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்து நிறைவு பண்ணிட்டாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த அரிசியும் பருப்பு சாப்பாடு அப்படிங்கிறத வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா, அதெல்லாம் வந்து எப்படி மத்த ஊர்க்காரங்களுக்கெல்லாம் பிரியாணியோ, அதுபோல ஒரு எ அரிசியும் பருப்பு அப்படிங்கிறது ஒரு இன்றியமையாத உணவு கோயம்புத்தூர பொறுத்தளவு. அது வந்து அவங்க வந்து அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டா கொடுக்கணும் அப்படின்னு வந்து பண்றதும் சரி, அந்த ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்த வந்து ஒரு புரியாமைய வந்து ஏற்படுத்தி, அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா ஒரு சின்ன எடுத்துக்காட்டு மூலமா ரொம்ப அழகா சொன்னாங்க. மிக்க மிக்க நன்றிங்க ராஜேஸ்வரி மேம். இன்னைக்கு உங்களுடைய ம் உரை வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஏன்னா நிறைய அப்படியே நீங்க உணர்ந்து பேசுறத எங்களால உணர்ந்து முடிஞ்சது. மிக்க மிக்க நன்றிங்க ராஜராஜேஸ்வரி மேம். வணக்கம் விஜயாம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஒரு வாழ்க, ஒருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபயிலும் ரேவதி சிவசங்கரன் அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபயில வந்திருக்கும் ராஜராஜேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கு போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்கார்ந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிலை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைவனோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவார். நன்றிகள் அம்மா. இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அம்மா அவங்களுக்கு பிறந்த நாள், இன்று பிறந்த நாள், பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள். நன்றிகள் அம்மா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள் அம்மா. இன்னைக்கு நிறைய பேசுனீங்க. ரேவதி சொன்ன மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் எனக்கும் இருந்தது. நிறைய கருத்துக்களை முன் வச்சுங்க. அதிகமான மனிதர்களோட பழகணும், குழந்தைகளையும் பழக விடணும். நீங்க அது 100க்கு 100 உண்மைமா. தனியா சிறையில இருக்கிற மாதிரி இருக்கிறத விட எல்லாரு கூடயும் சேர்ந்து பழகும்போது அந்த மனசு எவ்வளவு கலகலப்பா, எவ்வளவு துயரம் துன்பம் இருந்தாலும் கலகலப்பா மாறிடும். அந்த இடமே சூழ்நிலையே மாற்றிடும் நம்மள. மிக அற்புதமா எடுத்து சொன்னீங்கம்மா. அப்புறம் தாய்மையை பத்தி சொன்னீங்க. சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கறது எவ்வளோ, அது நானும் செய்வேன் அந்த வேலைய. இல்ல மம்மி இன்னும் சாப்பிடுமா, அல்சர் வந்துட போகுது, என்னம்மா செவர் வச்சு தானேம்மா சித்திரம் எழுதணும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கிறேன். அது அந்த தாய்மைக்கு தாம்மா அந்த அன்பு புரியும். அவங்க தாயா மாதிரி அவங்க குழந்தை கேட்கும் பொழுதுதான் அப்ப அவங்களுக்கு தெரியும். அதனால நானும் அப்படிதான் கேட்டுக்கிட்டே இருப்போம்மா. அதே மாதிரி வீட்டுக்கு யார் வந்தாலும் தண்ணி சாப்பிட்றீங்களா, சாப்பாட்டு நேரம் வந்து சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட்றீங்களாப்பா அப்படின்னு கேட்பேன். அப்படிலாம் உபசரிக்கும் பொழுது அவங்களுக்கு அப்படியே சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். அந்த அன்பும் கருணையோட நம்ம பேசும் பொழுது கேட்கும் பொழுது எதிரில் இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்ட உணர்வு வந்துரும்னு தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி குழந்தைங்க ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நன்றி சொல்லணும். தங்கம் நீ இவ்வளோ செய்தியா, நல்லா இருக்குமா, வாழ்க வளமுடன் அப்படின்லாம் அவங்க சொல்லும்போது அவங்க ரொம்ப துள்ளி குதிப்பாங்க அந்த சந்தோஷத்துல. அதை வந்து ஏற்படுத்தணும்னு சொன்னாங்கம்மா. குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லைம்மா, இந்த தளத்துல கூட நான் சொல்றேன். கேட்டுக்கிட்டே வருவேன். விஜயகுமாரி அம்மா அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அறியாம ஒரு பூரிப்பு இந்த மனசுல வரும் பாருங்க. அது எல்லாருக்குமே வரும்னு நினைக்கிறேன். எனக்கு தான் வருதுன்னு தெரியல. அந்த மாதிரி எல்லாம் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நானும் நினைப்பேன் எல்லார் பேரையும் சொல்லணும்னு. ஆனா நேரம் கருதி எல்லாருக்கும் பொதுவா வாழ்த்திடுவேன். இதுதான் நான் செய்யறது. மற்றவங்க செய்யற செயல்களை எப்படி நம்ம வாழ்த்தணும், பார்க்கணும் அப்படின்னு இதுவா சொன்னீங்க. உடல் மொழி சொன்னீங்க. கண்களை உத்து பார்த்து பேசணும் அப்படின்னு. ஒரு சிலர் வந்து நம்ம பார்த்தாலும் அவங்க பார்க்கறது இல்ல. அது என்னன்னா உடல் மொழிங்கிறது அந்த ஒரு ஏத்துக்கக்கூடிய மனப்பக்குவத்துல அவங்க இருக்கிறது இல்ல அப்படின்னு தான் புரிஞ்சுக்குவேன். நல்லா இருந்ததுங்கம்மா. காதால் கேட்கறது, கண்களால் பார்க்கறது, இதயத்தால் உணர்வது, இது 3மே எல்லாருக்கும் வேணும். அம்மா அவங்க நிறைய கருத்துக்களை காலையிலேயே சொன்னதுக்கு ரொம்ப நன்றிகள் அம்மா. நீங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க மிக்க நன்றிங்க அம்மா. ரொம்ப அழகா வந்து ஒவ்வொரு நாளும் வாழ்த்துக்கள் சொல்றதுக்கு மிக்க மிக்க நன்றிங்க அம்மா. உண்மையா ஒவ்வொரு அந்த அம்மா அப்படிங்கிறத வந்து உணர்ந்துக்க தான் முடியும். அவங்கவுங்க அம்மா ஆனவரை தான் உணர்ந்துக்க முடியும் அப்படிங்கிறத சொன்னீங்க. அது நிச்சயமான உண்மை. ஏன்னா என்னென்ன வார்த்தைகள் வந்து நம்ம அம்மா கிட்ட கோச்சிக்கிறதாகட்டும், அவங்க என்னடா இது இப்படியே பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அதையும் வந்து நம்மளும் நம்ம குழந்தைகிட்டும் பண்றோம் அப்படிங்கிறது வந்து நீங்க சொன்ன மாதிரி அம்மா ஆன பிறகுதான் அது வந்து தெரியுது. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. ஒவ்வொரு நாளும் வந்து
வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு மிக்க நன்றி. ஏன்னா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தர் மனதிலையும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியும் அவங்க வாழ்க்கையிலும் நிறைய மேம்பாட்டுகளுக்கு வந்து உதவிட்டே இருக்கு. அதுவும் குழந்தை போல் ஒவ்வொரு நாளும் வந்து யாருக்கு பிறந்த நாள்னாலும் பாடுறதுக்கு மிக்க மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். அம்மா கொஞ்சம் உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கங்கம்மா. விஜயம்மா. நன்றிங்கம்மா. ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். ராமச்சந்திரன் ஐயா இருக்கீங்களாங்க ஐயா? சேவியர் சார், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று திங்கட்கிழமை, வாரத்தின் முதல் நாள். நம்ம எழுத்தாளர் ராஜராஜேஸ்வரி அம்மா அவருக்கு இன்னைக்கு பிறந்தநாள் கூட. இந்த உரை அருமையா இருந்தது. இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் அம்மா, ராஜராஜேஸ்வரி அம்மா. ஒரு உரை அருமையாக இருந்தது. நீங்க இதயத்தின் மொழி அப்படின்னு சொல்லும்போது ஆரம்பிக்கும் பொழுதே இந்த பிறந்த நாள் பத்தி லைட்டை முன்னாடி சொன்னீங்க. இந்த நம்முடைய கோச் கூட சொல்லுவாரு, என்னுடைய கோச் ஒருத்தர் இருக்காரு. நம்ம டெய்லி காலையில எந்திரிக்கிறோம் இல்லையா, அதுவே டெய்லி நம்ம பிறந்துகிட்டு தான் இருக்கோம். அதே மாதிரி நைட்டு தூங்குறப்ப நம்ம ஏதாவது ஒரு வேலையை போஸ்ட்போன் பண்ணும்போதோ இல்லை அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனத்துல இருக்கும் பொழுதோ அதை சொல்லுவார், இன்றுதான் உனக்கு கடைசி நாள் அப்படின்னு நினைச்சுக்க. அப்ப நீ இன்றுதான் உன்னுடைய வாழ்நாளே முடியுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா நீ எதெல்லாம் ப்ரையாரிட்டி பண்ணி எவ்வளவு துரிதமா நீ வேலை செய்வியோ அந்த அளவுக்கு செய்யி. அதே மாதிரி அது மாதிரி சொல்லுவாரு. அதே மாதிரி காலையில எந்திரிக்கிறது வந்து புதுசா நம்ம இன்னைக்கு தான் பிறந்திருக்கோம், இனி இந்த நாள் ஃபுல்லா நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாரு. ஸோ அதனால இந்த பிறந்த நாளை பற்றி அவங்க சொல்லும்பொழுது எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த பிறந்த நாள் காணும் அம்மாவுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்த்துக்கள். அருமையா ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்க. இதயத்தின் மொழிங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு மூலமா ஒரு வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்ங்கிற அந்த அதாவது தண்ணி ஊத்தி வச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அந்த அந்த வாடினத அந்த உணர்வை வந்து நமக்கு அது உண்டானா இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த அதுதான் மொழி. அந்த உணர்வை பகிர்ந்துக்கிறது. உனக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும், நீ இந்த மாதிரி வாடி இருக்கியே அப்படிங்கிற ஒரு அதுதான் அந்த மொழியை பேசுறது தான் முதல்ல உதாரணமா ஆரம்பிச்சாங்க. அதே மாதிரி திரைப்படங்கள்ல எனக்கு தெரிஞ்சு நான் சிறு வயசுல அப்பெல்லாம் சினிமா கொட்டைங்க தான் இருக்கும். அப்ப அந்த மண்ணை கூச்சி வச்சு உட்காந்து பார்த்துட்டு இருப்போம் மணல்ல. அப்ப இந்த பாசமலர்ங்கிற படத்துல எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழுகையா அழுகுவாங்க. அந்த அழுகிற சத்தம் இங்க கேட்கும். அதே மாதிரி அந்த ஜெமினி கணேசனோட அத்தை அந்த கொடுமையை பண்ணும்போது திட்டுவாங்க, பயங்கரமா திட்டுவாங்க. அந்த திட்டுறதும் என் காதுக்கு ஒலிக்கும். ஸோ இதுதான் இதயத்தின் மொழி. ஏதோ ஒரு அவங்க பண்றது வந்து அவங்களுக்கு ஏத்துக்கல, ஒத்துக்கல. அது அதுதான் நம்ம இதயம் இதயம் பேசுறது அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஸோ நிறைய உதாரணங்கள். அதே மாதிரி ஒருத்தவங்களை மகிழ்வித்து மகிழும் பொழுது ஒரு உணர்வு வருது. மற்றவருடைய சோகத்தை வந்து இப்ப நம்மகிட்ட வந்து சொல்லும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு ஆறுதல் கூறும் பொழுது அதுல ஒரு உணர்வு வருது. மற்றவர்களை பாராட்டும் பொழுதும் வாழ்த்துக்கள் சொல்லும் பொழுதும் ஒரு உணர்வு வருது. எல்லாமே இதயத்தின் மொழி அப்படிங்கிற மாதிரி அவங்க கோர்வையா அருமையா வந்து உரையாற்றினாங்க. நன்றிகளம்மா. காலை பொழுதுல நீங்க வந்து எங்களுக்காக ஒரு அதான் ஒரு எழுத்தாளர் பேசுற பேச்சுக்கும் சாதாரண பேச்சாளர் பேசுற பேச்சுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டுபிடிக்க முடிந்தது. நீங்க அவ்வளவு உங்களுடைய வார்த்தைகள்லாம் அருமையா உச்சரிச்சீங்க. நன்றிகளம்மா. நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றிங்க சேவியர் சார். ஒவ்வொரு வார்த்தை கேட்கல உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து சின்ன வயசுல அப்பா சொன்னது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நினைவு கொண்டீங்க. மிக்க மிக்க நன்றி. அது போல இதயத்தின் மொழி அப்படிங்கிறத பத்தி ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த காட்சிகளை பார்த்துட்டு பேசுறதும் திட்டுறதும் அது நிறைய விஷயங்கள் வந்து அப்போ வந்து சிரிப்பா கூட இருக்கும். ரொம்ப பெரியவங்க வயசானவங்க எல்லாம் அப்படியே என்ன சொல்றது, எப்படியோ வீட்டுல திட்டுறத விட ரொம்ப இதாவெல்லாம் திட்டுவாங்க. அந்த விஷயம் எனக்கு நினைவு கூடுற மாதிரி இருந்தது. மிக்க நன்றிங்க சேவி சார், மிக்க நன்றி. வணக்கம் அன்பு சார், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மேடம் ராஜா சதுக மேடமுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.
ஸோ இதயத்தின் மொழி பற்றி ரொம்ப அருமையாக மனித உறவுகள் எப்படி நடந்துக்கணும், என்னெல்லாம் எதிர்பார்க்குது ஒரு இதயமும். ஸோ அதை பற்றி நிறைய அந்த கேர்ள்லேருந்து சேல்ஸு மேன் எல்லாரும் வந்து எப்படிலாம் இருப்பாங்க, கால் சென்டர். ஸோ அது மாதிரி நிறைய கஸ்டமர் சர்வீஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் பற்றிலாம் ரொம்ப அருமையாக சொன்னாங்க. இந்த குசேலர் கிருஷ்ணர் கதை. அப்புறம் நம்ம இது நம்ம எம்பத்தியோட நம்ம நடந்துக்கணும், நம்ம குறிப்பறிந்து உதவணும். ஸோ நம்ம கொஞ்சம் நானும் சில விஷயங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வலது கை தரத்தை இடது கை வந்து தெரியக்கூடாது. ஸோ மனசு மாறத்துக்குள்ள ஒரு நடிகர் கூட ஸோ வெள்ளி டம்ளரில் வந்து ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் அப்போ தான் டம்ளரில் ஏதோ குடிச்சிருந்தாராம். ஸோ ஹெல்ப்புக்குன்னு யாராவது வந்தவுடனே அது வெள்ளி டம்ளர் அப்படியே கொடுத்துட்டாராம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஸோ நம்ம மனசு மாறத்துக்குள்ள குறிப்பறிந்து உதவுதல், இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த ஃபுட்டு எடுத்துன்னு போயிட்டு தரதாக இருக்கட்டும், அவங்களுக்கு என்ன உதவினாலும் கேளுங்க, நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்றது ஒரு அனுசர வார்த்தைகள் மூலமா நம்ம சொல்றதும் சரி. ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை, இந்த பாடி லாங்குவேஜ், ஸோ நம்ம சொற்களை பயன்படுத்துறது, அடுத்தவங்களுக்கு இதயத்தை தொடணும், ஸோ இதயபூர்வமாக இருக்கணும். சும்மா சும்மா வாய் வார்த்தையில் நம்ம எதுவுமே செய்யக்கூடாது. ஸோ அந்த அன்பை வெளிப்படுத்துறது, எல்லா இதயமும் அந்த அன்பு அரவணைப்புக்காக தான் இயங்குது. ஸோ அந்த மாதிரி நாமளும் வந்து மற்றவங்களுக்கு அன்பை பொழியணும், வாரி வழங்கணுன்ற மாதிரி கருத்துக்கள் நிறைய சொன்னாங்க. ஸோ இது மாதிரி யாருன்னா சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் யாருன்னா கால் சென்டர் ஃபோன் கால் மூலியமாவோ நேர்லேயே வந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு சாப்பிட்டீங்களா, தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு சொன்னோம்னா அவங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி அவங்களுக்கு பூஸ்டாக இருக்கும்னு இது மாதிரி பல அரிய கருத்துக்களையும் நல்ல விஷயங்களையும் வழங்கிய ராஜராஜேஸ்வரி எழுத்தாளர் மேடம் அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும். அவர்கள் மேலும் சிறக்க பல சாதனைகள் புரிய வாழ்த்தி விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றிங்க அன்பு சார். ரொம்ப அழகா மேடம் பேசுன நிறைய விஷயங்களை வந்து கூர்ந்து கவனிச்சு அதை பத்தி சொன்னதுக்கு மிக்க மிக்க நன்றி. உங்கள் வாழ்த்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். இன்று சரித்திரம் படைப்போம் தளத்தில் பங்கேற்றிருக்கும் அனைத்து சகோதர உழவர்களுக்கும் இனிய காலை வணக்கம். சரித்திரம் படைத்து சென்ற அன்பிற்கினிய எழுத்தாளர் சகோதரி ராஜேஸ்வரி அவர்களுக்கும் இனிமையான காலை வணக்கம். அன்பு சகோதரி அவர்களுடைய இன்றைய சொற்பொழிவில் இதயத்தின் மொழி என்கின்ற தலைப்பில் ஒரு அற்புதமான சொற்பொழிவை எல்லோருக்கும் பயனுள்ள வகையில் அளித்து சென்றார்கள். அம்மா அவர்களுக்கு இன்றைய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மேலும் அவர்கள் இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய பல விஷயங்களை விதைக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை அவர்களுக்கு வாழ்த்து கூறுகிறேன். நமது சரித்திரம் படைப்போம் தளத்தின் பங்கேற்பாளர்கள் பெரும்பாலும் புரட்சியாளர், மதத்தில் புரட்சி செய்த மகான், கருணையாளர் வள்ளல் பெருமானாரை தொடாமல் யாராலும் செல்ல முடிவதே இல்லை. பெரும்பாலும் நாம் பங்கேற்பாளர்கள் பார்க்கும்போது வள்ளல் பெருமானாரை அடிக்கோள் காட்டி பிறகுதான் மற்ற விஷயங்களை முன்னெடுக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு அதி அற்புதமான நம் வாழ்ந்த 18ஆம் நம் வாழ்ந்த காலத்திற்கு முன்னாடி, அதாவது 18ஆம் 19ஆம் நூற்றாண்டு என்று நினைக்கிறேன், வாழ்ந்த மிகப்பெரிய மகானை நம் தமிழர்கள் அடைந்திருக்கிறோம் என்பதில் பெரிய மகிழ்வு. அதே போன்று அவருடைய வழியில் அவர் விட்டு சென்ற அந்த கருணை, அம்மா அவர்கள் பெரும்பாலும் அதை தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க, அந்த வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் மனம் வாடினேன்னு சொல்லிட்டு. இப்படி போன்ற ஞானிகள் வந்து அவர் பார்க்கும்போது அவர் வந்து பயிரையும் பார்த்தாரு, அதே நேரத்துல எளிய மனிதர்கள் வாடுவதை, 2 விதமா அவருடைய பார்வை இருந்திருக்கு. பயிரும் சேர்ந்து மனிதர்களையும் அந்த பார்த்து, அந்த மனிதர்கள் எளிய மனிதர்கள் வாடுவதை பார்த்தும் அவர் கருணை கொண்டு, அதுதான் அவர் கடைசியில் அந்த பசியை பிணி என்று சொன்ன அந்த மகான் இன்றும் அந்த அடுப்பு எரியாமல் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த நிலையை பார்க்கிறோம். நமது தளத்தில் கூட
நிறைய பேர் அந்த மாதிரியான சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான மனிதர்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அம்மா அவர்கள் ஐயாவை அடிக்கோள் காட்டியதற்கு மிகவும் மகிழ்ச்சி. அம்மாவுடைய இதுல சொல்லிட்டு வந்தாங்க, ஒரு ஒரு இதோ சொன்னாங்க, 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன், 1000 மேடையில் பேசியவர்கள் அரை பேச்சாளர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி அம்மா இது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு நிலை இருக்குது. என மனசுக்குள்ள இது மாதிரி மனிதராக மாறுவதற்கு எவ்வளவு நாள் காலம் செல்லும், ஒரு அரை மனிதனாவது மாறிவிட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த தளத்திற்கு வந்த பிறகு கண்டிப்பாக அப்படி ஒரு நிலையை அடைந்து விடலாம். நமது வாழ்வின் இறுதிக்குள் ஒரு அரை மனிதனாவது ஆகிவிடலாம் என்று இந்த தளத்திற்கு வந்த பிறகு ஒரு புரிதல் உருவாகிறது. ரொம்ப மகிழ்ச்சி. அந்த இளைய தலைமுறைகளுக்கு, ஒரு பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு ஊக்கத்தை தரக்கூடிய நல்ல செய்திகள் எல்லாம் அம்மா அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் தொண்டு தொடர வாழ்த்துக்கள் அம்மா. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு நன்றியுடன் விடைபெறுகிறேன் ஒரு சிறிய பாடலுடன். சின்ன பயலே சேதி கேளடா, சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, நீ எண்ணி பாரடா. மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா, மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா, தம்பி மனதில் வையடா. வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, தனி உடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா, எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா, நான் சொல்ல போற வார்த்தையை நல்லா எண்ணி பாரடா, தம்பி எண்ணி பாரடா. நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. நம்ம வள்ளல் பெருமானுடைய வரிகளை அவங்க குறிப்பிட்டது சொன்னீங்க. அதுலேயும் முக்கியமாக இங்கே நிறைய பேர் வந்து அந்த வள்ளல் பெருமானை நினைவு கொள்றதும் சரி, அவருடைய வரிகளை நினைவு கொள்றதையும் பற்றி உங்களுடைய மகிழ்ச்சி தெரிவிச்சு விட்டீங்க. ஏன்னா அது பல பேர் மனதில் ஒரு தாக்கத்தையும், ஒவ்வொரு நாளும் அன்னமிடுதலும் சரி, நோய் பிணி தீக்கிறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், அதாவது பசிய நோய்னு சொன்ன நம்மளுடைய வள்ளல் பெருமான் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா, மிக்க நன்றி. அதுபோல் கடைசியாக ஒரு அழகான பாடலையும் எங்களுக்கு பாடி கொடுத்தமைக்கு மிக்க மிக்க நன்றி. இப்போ கீழே கேட்கும் தளத்திலிருந்து யாராவது தங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம், இல்லைன்னா நம்ம ராஜராஜேஸ்வரி மேமுடைய ஏற்புரைக்கு சென்றலாம். ராஜராஜேஸ்வரி மேம், நீங்க உங்களுடைய ஏற்புரை கொடுக்கலாம். மீண்டும் ஒரு நன்றிகளை தான் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒவ்வொரு மனுஷங்களையும் நேர்மறை ஆற்றலை உலகம் முழுக்க பரப்ப வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறதுனால தான் இந்த தளம் ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படின்னு நிறைய நிகழ்வுகளை
நடத்திக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு ஒரு நிகழ்ச்சியை 467 நாள் நடத்துறதுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நாளும் பல நேரங்களில் பல பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆனாலும் தினமும் காலை அதிகாலையில் எல்லாருக்கும் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கணும் அப்படின்ற முயற்சியை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ அவர்களாகட்டும், சகோதரி ரேவதி அவர்களாகட்டும், மற்றும் இந்த தளம் முழுக்க ஒரு மிகச்சிறந்த வாழ்த்தை கொடுத்த விஜயாம்மா அவங்களாகட்டும், நாமும் நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிற மனிதர்களும் நல்லா இருக்கணும், இந்த சமுதாயமும் நல்லா இருக்கணும் அப்படின்ற நேர்மறை எண்ணமும் நேர்மறை பெரு விருப்பமும் இருக்கிறவங்களால மட்டும்தான் இதை மிகச்சிறப்பாக சாதிக்க முடியும். அது இங்கே பேசின ஒவ்வொருத்தருக்குமே நான் ஒரு நல்ல விஷயத்தை இந்த உலகத்துக்கு சொல்லணும். ஒருத்தங்க ஒரு முயற்சி பண்ணி காலையிலேருந்து ஒன்று பேசியிருக்காங்க. அதுலேருந்து எனக்கு என்ன விஷயம் கிடைச்சிது, ஒரு நல்ல விஷயத்த நான் எடுத்துக்கணும். அந்த நல்ல விஷயத்த நான் என்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லணும், என்னை சுற்றி இருக்கிற இடத்துல அதை நான் செயல்படுத்தணும் அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த உத்வேகம் எல்லார்கிட்டையும் இருக்கிறதையும் நான் பார்க்குறேன். இன்றைய நாள் உங்களோடு இணைந்திருந்ததில் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாகவே இன்றை நான் உணர்கிறேன். இன்று மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த வருஷம் முழுக்க எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை முதல் நாள்லேயே கொடுத்துருக்கீங்க. மீண்டும் அதற்காக நன்றி. இணைந்திருந்த அனைவருக்கும் பொறுமையாக என்னென்ன கருத்துக்கள் நான் சொன்னேன்றது கேட்டு அதுலேயும் நிறைய விஷயங்கள் இன்னும் அதுக்கு வேல்யூ ஆட் பண்ணதாகட்டும், இந்த விஷயங்கள் நல்லா இருந்ததுன்னு பாராட்டினதாகட்டும், எல்லாருக்குமே மீண்டும் எனது மனம் நிறைந்த நன்றிகள். இதயத்தின் மொழியால் எப்போதும் இணைந்திருப்போம். நன்றிங்க. நன்றிகளம்மா. ரேவதி பேசலாங்களா? ஆமா பேசுங்கம்மா. ஒரு குட்டி சிந்தனை வைக்கிறேன். இப்ப ஒரு குடும்பம் இருக்கு. அதுல அம்மா, அப்பா, பையன், குழந்தை, மனைவி அப்படி இருக்காங்க. அப்ப ஒரு அப்பா உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு, வயசானவரு. மகன் வெயில்ல விறகு உடைக்கிறாரு. விறகு உடைக்கும் பொழுது அப்பாவுக்கு தாங்கல. அப்பா வாப்பா, வெயில்ல உடைக்காத, சாயந்தரம் வெயில் தான் செய்யலாம் அப்படின்னு கூப்பிடுறாரு. பல முறை கூப்பிடு, இருங்கப்பா இதை உடைச்சிட்டு வரேன், அதை உடைச்சிட்டு வரேன், அப்படியே அவரு வெயில்லயே வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்பாவுக்கு தாங்க முடியல. ஒரு ஐடியா பண்ணாரு. அந்த விறகு உடைக்கிறவருடைய என்னங்கம்மா? ஹலோ, ஆமா மன்னிக்கவும் பேசுங்க. இங்க அந்த விறகு உடைக்கிறவரோட குழந்தை தூங்கிட்டு இருக்க தொட்டில உள்ள. அப்பா ஒரு ஐடியா பண்ணாரு. குழந்தைய கொண்டு போய் வெயில்ல படுக்க வச்சுட்டு உள்ள வந்துட்டாரு. அந்த குழந்தை அழுவுது. வெயில்ல போட்டு என்ன அழுவுது. உடனே அவங்க அந்த விறகு ஓடிக்கிறவர் பாக்குறாரு. ஐயோ, என் குழந்தை வெயில்ல இருக்க, இன்னும் ஓடி தூக்கிட்டு அவங்க அப்பா, ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படின் பொழுது அப்பா சொல்றாரு, மகனே, இததான் நான் உனக்கு சொன்னேன், நீ கேட்கல. இப்போ உனக்கு எப்படி பதிச்சுது, அதே மாதிரிதான் எனக்கும் அப்படின்னு அந்த ஒரு கருத்தை சொன்னாரு அம்மா. இதுதாம்மா அந்த குட்டி கதை. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கம்மா. ரொம்ப அழகான ஒரு குட்டி கதை. ஏன்னா அது வார்த்தையால சொல்லி புரிய வைக்காம அதை அழகா அவங்க அப்பா செஞ்சதும் சரி, ஏன்பா இப்படி பண்றீங்க, அது ரொம்ப ஒரு அழகான ஒரு கதையாகவும் ஒரு புரிதலான ஒரு கதையாகவும் இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. மிக்க நன்றி. இங்கே நிறைய பேர் ராஜராஜேஸ்வரி மேம்க்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. சசிகலா பாரியம்மா பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு வாழ்க வளமுடன் ரூம் சேட்டில் குறிப்பிட்டிருக்காங்க. அன்பு சார், கங்க்ராட்ஸ் மேம், ஸோ மெனி யூஸ்ஃபுல் இன்சைட்ஸ் இன் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் ரெகக்னேஷன் ரிலேட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஹாப்பி பர்த்டே விஷஸ் குறிப்பிட்டிருக்காங்க. நித்யா தேவி மேம் அகவை தின நல்வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காங்க. பிரிட்டோ அண்ணா, சித்ரா பவன் ஹாப்பி பர்த்டே விஷஸ் மேம், வாழ்க வளமுடன் குறிப்பிட்டிருக்காங்க. வனிதா வீரபாண்டியன் ஹாப்பி பர்த்டே மேம், தேங்க்ஸ் ஃபார் த ஒண்டர்ஃபுல் ஸ்பீச் குறிப்பிட்டிருக்காங்க. ஆனந்தன் சொக்கலிங்கம் அவர்கள் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் மான்னு குறிப்பிட்டிருக்காங்க. ரூம் சேட்டில் வாழ்த்துக்கள் சொன்ன ஒவ்வொருவருக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம் வள்ளி, நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். ராஜராஜேஸ்வரி அவங்களுக்கு இனிய மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. மிக்க நன்றி வள்ளி, பிறந்தநாள் வாழ்த்து கூறுமைக்கு மிக்க மிக்க நன்றி. இங்கே
பேசும் தளத்தில் பேசிய ஒவ்வொருவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, சேவியர் சார், அன்பு சார், விஜய் அம்மா, வள்ளி அனைவருக்கும் மிக்க நன்றி. கேட்கும் தளத்தில் இருக்கும் கேட்பாளர்கள் பவுலின், கலாபலன், சங்கர், சுபா, சித்ரா, மகேஸ்வரி, கண்ணன், நானு, சர்வஜித், சிவா, மூர்த்தி, புவனா அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இங்கே தங்களுடைய பிறந்தநாள் சிறப்புரையாக ரொம்ப அழகாக இதயத்தின் மூலமாக இதயத்தின் மொழி பேசிய ரொம்ப அழகான சிறப்புரை கொடுத்த ராஜராஜேஸ்வரி மேம் அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறது அனைத்தும் வனம் வாசப்படட்டும். அதே போல் நீங்கள் நினைக்கிற அனைத்துமே சாதனைகளாக மலரட்டும். மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் பிரிட்டோ அண்ணா, வேல், வள்ளி அனைவருக்கும் மிக்க நன்றி. ரீப்ளே கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நாளை காலை 6 மணிக்கு மறுபடியும் நாம் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்றி.